அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் படைப்போம் குழுவின் 174வது நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இன்றைய படைப்பாளர் சரவணன். படைப்பாளர் சரவணன் மதுரையைச் சேர்ந்தவர், ஆசிரியர். மதுரை டாக்டர் டி திருஞானம் துவக்கப்பள்ளியில் 2008 முதல் 31/5/2021 வரை தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் மாணவர்களுக்கான முன்னேற்றம் தொடர்பாக அவர்களுடைய வாசிப்பு, கல்வி ஆகியவற்றுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து வருபவர். அதற்காக கதை கூறுதல், வீதி நூலகம், குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களுக்கு எதிராக பிரச்சாரம், அறிவியலை மக்கள் இயக்கமாக மாற்றுவது, கற்றலில் புதுமை, வீதி நாடகங்கள், பாரம்பரிய விளையாட்டுகளை ஊக்குவித்தல் போன்ற பல்வேறு பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி வருகிறார். இவர் ஸ்பைடர்மேன், மிளகாய்பட்டணம், கண்ணாமூச்சி, விலங்குகளின் பள்ளிக்கூடம் போன்ற குழந்தைகளுக்கான 10 நூல்களை எழுதியுள்ளார். இவரை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தோழர் இறைவி அவர்களை நேர்காணல் செய்யுமாறு அழைக்கிறேன். நன்றி ரெஜினா. அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் படைப்போம் குழுவின் 174வது நிகழ்ச்சியான இன்றைய நிகழ்வில் தலைமை ஆசிரியர், கவிஞர், எழுத்தாளர், பொம்மலாட்ட கலைஞர், கதை சொல்லி, யூடியூபர் என பன்முக ஆற்றல் கொண்ட மதுரை சரவணன் அவர்களை நேர்காணும் நல்வாய்ப்பை எனக்கு வழங்கிய குழுவினருக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு படைப்பாளர் சரவணன் அவர்களுடன் என் உரையாடலை தொடங்குகிறேன். ஐயா வணக்கம். ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. ஐயா இப்ப கேக்குதா? வணக்கங்கம்மா. வணக்கம். தங்களை பற்றி அந்த அறிமுக உரையினை வழங்கிய தோழி உங்களுடைய கல்வி தகுதியா பிஎஸ்சி விலங்கியல், எம்ஏ வரலாறு அப்படின்னு சொன்னாங்க. பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு கல்வி ஆசிரியர் பணியில சேர்ந்துட்டு அப்புறமேலு எம்ஏ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எம்ஏ ஹிஸ்டரி. இல்லம்மா, நான் எம்எட் முடிச்சுட்டு தான் ஆசிரியர் பணியில சேர்ந்தேன். ஓ சரிங்க. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, அறிவியல் சார்ந்து பிஎஸ்சி விலங்கியல் படிச்சிருக்கீங்க, அப்புறம் ஹிஸ்டரி பண்ணிருக்கிறீங்க, அப்புறமேலு எழுதுறதுக்கு தமிழ் கதை கவிதை அப்படின்னு வந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி எழுத தூண்டுறதுக்கு என்ன காரணம், யார் காரணம் அப்படிங்கிற அந்த கேள்வியோட சேர்த்து உங்களுடைய குடும்ப சூழல், பெற்றோர், மனைவி, மக்கள் அவங்களையெல்லாம் பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தோட நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ள தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. நான் என்னன்னா, மதுரையிலே பிறந்து மதுரையிலே வளர்ந்து மதுரையிலே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன். ரெண்டாவது என்ன, சின்ன வயசுல இருக்கும்போது எனக்குன்னு உறவு அப்படின்னு சொல்லிட்டுனா பெரியமா வீடு தான். ஆனா விடுமுறை காலங்கள்ல பெரியமா வீட்டுக்கு போவோம். அது காரைக்குடி பக்கத்துல 6ஆம் வயது போகும். அங்க இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு நூலகம் மட்டும்தான், பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருக்கிற நூலகம். எங்க பெரியமாவுக்கு 3 மகள்கள், ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க அக்காமார்கள் எல்லாமே புத்தகம் லைப்ரரியில எடுத்து படிப்பாங்க, போவாங்க, கூட்டிட்டு போவாங்க. அப்படின்ற பொழுதுபோக்கு புத்தகமா இருந்ததுனால எனக்கு முதல் புத்தகம் சார்ந்த அறிமுகம், நூலகம் சார்ந்த அறிமுகம் அங்கதான் ஏற்பட்டது. அதுவும் எனக்கு பரிச்சயமா நான் எடுத்து படிச்சேன் அப்படின்னா ஒரு 8th லீவ்ல தான் எனக்கு இன்னும் நினைவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். காலையில ஒரு 10 மணிக்கு போய் எங்க பெரியம்மா விட்டுட்டு வருவாங்க. 12:30க்கு திரும்பி ஸ்டாஃப் நர்ஸா இருந்தாங்க, திரும்பி கூட்டிட்டு வருவாங்க. திரும்பி மத்தியானம் 4 மணிக்கு போவோம். திரும்பி அங்கேயே இருந்துட்டு ஒரு 6 மணிக்கு திரும்பி வருவோம். பக்கத்துல விளையாடலாமா அப்படின்ற இந்த மாதிரி விடுமுறை காலங்கள்ல பிள்ளைகள் தான். அம்மாவும் சரி பெரியம்மாவும் சரி எங்க வீட்டு குடும்பங்கள்ல புத்தகங்கள் வாசிப்பாங்க. இன்னொன்னு, ஒரு காய்கறி கடையிலையோ மளிகை கடையிலையோ ஒரு ஜாமான் வாங்கும்போது அன்னைக்கு பேப்பர் படிச்சு கொடுப்பாங்க. அந்த பேப்பரை கூட எங்க அம்மா விட மாட்டாங்க. ஸோ அதுதான் எனக்கு புத்தகம் வாசிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம் தான் எனக்கு இருக்கு. ரெண்டாவது, எங்க அம்மா ஸ்கூல் டீச்சர், எங்க அப்பா ஸ்கூல் டீச்சர். நான் தான் மூத்த பையன். என்னோட தம்பி 2 பேர் இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்கிறாங்க. தங்கச்சி உடல்நலக்குறைவால இறந்துட்டாங்க. இன்னும் தம்பி 2 பேர் இருக்கார். தம்பி ஜட்ஜா இருக்கிறாரு. அதனால இன்னொரு தம்பி வக்கீலா இருக்காங்க. அவங்க 2 பேருமே என்னன்னா, எங்க வீட்டு பக்கத்துல நாகேந்திரன் ஒரு வக்கீல் இருந்தாரு. அவங்க வீட்டிலேயே போய் பேசி பழகினால அவங்க வக்கீல் தொழிலுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அந்த ஜட்ஜ் ஆகணும் அப்படின்ட்டு, ஏன்னா அந்த பழக்க வழக்கம் அப்படின்றது தான்.
நான் வந்து எல்லாரோடையும் பேசவே எழுதுவேன். ஸோ நான் 9th இருந்தே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சிறுகதை எழுதணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால பள்ளிக்கூடங்கள் நடந்த போட்டிகள், கவிதை போட்டி, அது போக இந்த மாதிரி தொடர்ந்து எழுதிக்கிட்டு வந்தது. அது முழுமையாகிறது எங்கன்னா அமெரிக்கன் கல்லூரியில தான் எனக்கு முழுமையா இருந்தது. நான் படிச்சது விலங்கியல் இருந்தாலும் நான் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்டா தமிழ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அதுவும் பேராசிரியர் பிரபாகரன் உடைய தொடர்பு விட்டு அப்பதான் அவரும் கல்லூரிக்கு நுழைகிறாரு 89 ஒரு சின்ன பையனா இருப்பாரு. பாக்குறதுக்கு இளமையா இருப்பாரு. ஒரு மூத்த அண்ணன மாதிரி இருப்பாரு. பேராசிரியரே நான் நினைக்கல. ஆனா எங்களோட இருந்து ஒருங்கிணைந்து எல்லாரும் நாங்க வந்து என்எஸ்எஸ்ல டிராமா போடுறப்ப இருந்தது. இன்னைக்கு ஜெரால்டு மிகப்பெரிய டைரக்டர் இயக்குனரா இருக்கிறாரு கலர்ஸ் டிவியில. அவங்க எல்லாம் என்னோட கூட இருந்த நண்பர்கள். தொடர்ந்து நாடகம் போடுறது, இலக்கியங்கள் படிப்பது, இலக்கியங்களை பேசுவது அப்படின்னு அமெரிக்கன் கல்லூரியில தெரிந்தது. ஸோ அதனோட தொடர்ச்சியா தான் நான் படிச்சது விலங்கியல், ஆர்வமா இருந்தது தமிழ்ல. ஆனா எங்களுடைய அம்மா வந்து எப்பயுமே எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அம்மா விரும்பினதுலாம் மெடிக்கல் கல்லூரிக்கு போகணும் அப்படின்ட்டு. அதன் நிமித்தமா தான் என்னன்னா அந்த காலத்துல இருக்கிற போது பிஎஸ்சி முடிச்சவொடனே மெடிக்கல் போயிடலாம் அப்படின்ற ஒரு இதுல தான் அம்மாவுக்காக படிச்சது. பட் எனக்கு ஆர்வம்லாம் ஆசிரியர் பணியில சேரலாம், எதுவும் இல்லைன்னா வாத்தியாரா போயிடலாம் அப்படின்ற எண்ணத்தோட தான் நான் வந்து இருந்தேன். அதனால பிஎஸ்சி முடிச்சவொடனே பிஎட் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பிஎட் படித்தேன். அப்புறம் அங்க பிஎட் படிக்கும்போது என்னுடைய நண்பர்களுடைய தொடர்பு இருந்தது. தொடர்புல வந்து பார்க்கும்போது சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்பா வந்து நீ சிவில் சர்வீஸ் எழுதுனா இல்லை, ஆனால் நீ ஹிஸ்டரி படி அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுத்தாரு. ஸோ அங்க ஜெகல்ஸ் ஐஏஎஸ் அகாடமின்னு புதூர்ல இருக்கு. ஸோ அந்த நண்பர்கள் எல்லாம் இருந்தோம். இந்து பத்திரிகையில சரவணன் அவர் இறந்துட்டாரு கொரோனா காலகட்டத்தில். நல்ல ஒரு எழுத்தாளர். அவர் எங்க அமெரிக்கன் கல்லூரியில இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல படிச்சவர். ஸோ அதனால அவரும் ஜெகல்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில வந்ததுனால அங்க நண்பர்கள் நிறைய சேர்ந்து அங்க சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக எம்ஏ ஹிஸ்டரி எடுத்து படித்தேன். அதுக்கடுத்து எம்பில் ஹிஸ்டரி முடித்தேன். திரும்பி எம்எட் படித்தேன். அதற்கு கூடால வந்து அப்பா வந்து அவருடைய பள்ளியிலேயே வந்து வேக்கன்சி இருக்கு, நீங்க வந்துடலாம் அப்படின்னு 95 வந்து சேர்த்து விடுறாரு. நான் அங்க போய் தொடர்ந்து சொல்றேன். இதுக்கு கூட ஆழமே ஒரு பள்ளிக்கூடத்துல வேலையும் அணுகிறேன். படிச்சுக்கிட்டே, அதாவது எம்ஏ வந்து படிச்சுட்டே இருக்கும்போது போலாமா அப்படின்ற ஒரு இது இருந்தது. என்ன இப்படி ஒரு வாத்தியார் தொழில ஈடுபாடு இருந்ததுனால அப்பா நீ சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ண, இங்க வந்து வேக்கன்சி இருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. எப்பயுமே ஒரு வேலை கிடைச்சிட்டா மனுஷனுக்கு அதுல திருப்தி வந்துடும். அதனால சிவில் சர்வீஸ் பிரின்ஸ் பாஸ் பண்ணேன். மெயின்ஸ் வந்து நான் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணல, நல்லா ஃபெயில் ஆகிட்டேன். தொடர்ந்து முயற்சி இருக்கலாம். என்னோட இருந்த நண்பர்கள்லாம் டிஎன்பிசி குரூப் எழுதி இன்னைக்கு வந்து குரூப் 1 சர்வீஸ்ல நிறைய இருக்காங்க என்னோட அந்த காலகட்டத்துல பயின்றவர்கள் தான். ஸோ இப்படி ஒரு அனுபவங்கள் கூட வந்து தொடர்ந்து எனக்கு எழுத்தின் மீது ஆர்வம் இருந்தது. அப்பப்போ எழுதுறது. அந்த காலகட்டத்துல தான் எனக்கு வந்து பிளாக்ஸ் எழுதுற ஒரு 2011 13 பக்கத்துல பிளாக் எழுதலாம் அப்படின்னு பிளாக்ஸ் எழுத தொடங்கினேன். அதனால ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்களை போட ஆரம்பிச்சேன். இப்படி போட்டு இருக்கும்போது பள்ளிக்கூட அனுபவங்களையும் தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சேன். அதுல எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. இன்னொன்னு என்னன்னா, நிறைய வெளியே பார்க்கும் பொழுது ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவு சிக்கல் நிறைய எல்லா இடங்களிலுமே இருந்தது. அன்றைய காலகட்டத்துல அடிக்கலாம், மாணவர்களை அடிக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு அதிகாரத்தை செலுத்தலாம் அப்படின்ற ஒரு இருந்த காலகட்டத்துல நான் அவங்கள ஒரு ஆளா வந்து இந்த மாதிரி தரையில உட்காந்து பேசுகிற இயல்பு எனக்கு வந்தது. அது எங்க இருந்து வந்ததுன்னா அமெரிக்கன் கல்லூரி பிரபாகரன் சார் தான் பண்ணேன். அவரை ப்ரொஃபஸராகவே நினைக்கல, நான் ஒரு தோல்ல கை போட்டு பேசக்கூடிய ஒரு நபர், ஒரு மாணவனை வந்து சக தோழனா நினைக்கக்கூடியவர். அந்த பண்பு எல்லாமே தான் எனக்கு இன்பில்ட் ஆகி ஒரு வித்தியாசமான ஒரு ஆசிரியரா இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துது. வகுப்பறை வந்து திரும்பி திரும்பி ஒரு 4 சுவற்றுக்குள்ள இருக்கக்கூடிய சிறைச்சாலையா வச்சுக்கிற ஒரு மனப்பான்மையை போக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு சொன்னது. இதுதான் என்னோட
இந்த எழுத்து பணிக்கும் என்னுடைய குடும்ப சூழலுக்கும் உண்டாச்சு. அவ்வளவுதான். முதல் அம்மா அதாவது நினைச்ச சொல்லுங்க மாதிரி நீங்க அம்மா நினைச்ச மாதிரி மருத்துவராகவும் ஆகல, அப்பா நினைச்ச மாதிரி ஐஏஎஸ்-ஆவும் ஆகல. ஆஹ் ஒரு நல்ல ஆமா. ஆசிரியரோட அந்த வழிகாட்டுதல் இருந்ததுனால ஒரு நல்ல தலைமை ஆசிரியரா, நல்ல ஆசிரியரா இருந்துகிட்டு இருக்கிறீங்க. ம், அடுத்த வினாக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க வந்து கட்டாயமா. பல நூல்கள் வந்து சிறுவர்களுக்காக, அப்புறம் ம், பெற்றோர்களுக்காக, அப்புறம் தன்னம்பிக்கை ஊட்டுற கட்டுரைகள் கொண்ட நூலா எழுதி இருக்கிறீங்க. இதுல வந்து நான் ம், படித்தது வந்து அகிலாவும் பிரேசில் பெண்களும் என்ற சிறுகதை தொகுப்பு தான். அதுல ஒரு 15 சிறுகதைகள் தந்திருக்கீங்க. அதுல ஒரு 4 கதைகளை பத்தி எனக்கு இருக்கிற வினாவை கேட்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆம், முதல்ல வந்து கேளுங்க கண்ணன் கேளுங்க. என் காதலன் கண்ணன் என் காதலன் அப்படிங்கிற ஒரு கதையில ஆஹ், ம், மூத்த பெண்ணுக்கு உண்டாகிற அந்த ஒரு காதல்னால அவளுக்கு கீழே இருக்கிற சகோதரிகளோட திருமணங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கறதுனால அந்த காதல் திருமணத்தை அவருடைய அப்பா வந்து எதிர்ப்பதா, அதாவது நேரடியா கூட எதிர்க்காம வந்து காதலனோட காலில் விழுந்து கெஞ்சி இப்ப என்னுடைய அடுத்த 2 பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தணும் அப்படிங்கறதுக்காக அதுக்காக கெஞ்சுற மாதிரி அப்படி சொல்லியிருப்பாரு. உடனே அந்த கதாநாயகனும் கண்ணனும் வந்து தனக்கும் அக்கா இருக்கிறாங்க, பெரியம்மா வீட்டுல 2 பொண்ணுங்க இருக்காங்க, அதனால எனக்கு அந்த வழி புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலை வந்து தியாகம் பண்ற மாதிரி அப்படி சொல்லியிருப்பீங்க அந்த கதையில. ம். இந்த முடிவு சரியானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது சமூக அழுத்தத்தினால அன்ப காதலை வந்து தியாகம் செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு சொல்றது சரியா இருக்குமா? இல்ல இந்த கதை வந்து என்னன்னா டிவி பார்க்கறதுனால வந்து ஒரு விளைவாக அந்த கதை இருக்கும். தொடர்ந்து டிவி பார்க்கறதுனால அவருக்குள்ள ஏற்படுற மனச்சிக்கல், மன அழுத்தம் இந்த மாதிரி ஒரு இல்ல, விஷயமா அந்த இருக்கும். அந்த கதை வந்து மாமாவும் பொண்ணக்கூடு அந்த மாமா அந்த கதை. மாமாவன் பொண்ண கூட. ஆமா, இது இந்த இது கதை வந்து கண்ணனின் காதலி. கண்ணனின் காதலன். ஆமா. கண்ணனின் காதலி. இல்ல இதுலயுமே என்னன்னா அது சிக்கல்னு சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா காதல்ல ஒரு புரிதல் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஏற்படுத்தேன். காதல்னா கட்டாயம் வந்து அதை திருமணத்துல தான் போய் முடியணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கு. அதுக்காக வந்து இன்றைக்கு ஆசிட் ஊத்துற கலாச்சாரங்கள், ஜாதி எதிர்ப்பு, ஜாதி மறுப்பு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் மீறி 2 குடும்பங்கள் இடத்துல வந்து ஒரு பிளவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதில் மியூச்சுவலா குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதை ஏத்துக்கிட்டு அதுதான் விட்டு கொடுக்கறதா காதல், அதுதான் உண்மையான அன்பு அப்படின்ற ஒரு விஷயமா நான் எழுதினேன். அந்த காலகட்டங்கள் என்ன தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதின இந்த காலகட்டங்கள்ல தீவிர ஜாதி எதிர்ப்பு வந்து உருவாகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம தான் காதலிக்க பொண்ணை வந்து மறுத்துட்டா ஆசிட் ஊத்துறது, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து சென்னையில அந்த ஆசிட் ஊத்துற அந்த தருணத்துல அந்த கதையை எழுதினது. அதனால ஆசிட் ஊத்தி தான் வற்புறுத்தி தான் அதை கல்யாணம் பண்ணணும் அவசியம் இல்லை. இன்னொன்று தன் பெற்றோரே வந்து அவங்ககிட்ட சொல்லி காதல் வந்து அதுல பிரச்சனை இல்லை, ஆனா அவரோட உண்மை நிலைமையை சொல்றாரு, யதார்த்த நிலைமையை சொல்லும் பொழுது அது உண்மையான காதலுக்கான ஒரு தீர்வாய் இருக்கணும்னு நினைச்சுதான் நான் எழுதினது. ஏன்னா இன்னைக்கு மது ஒழிப்புனா முழுமையா மது ஒழிப்ப பிரபாகர் சார் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒண்ணு, முழுமையா ஒழிக்க முடியுமானா இது இன்னைக்கு மட்டும் இல்ல, கள்ளுக்கடை மறியல்ல இருந்து தொடர்ந்து வந்து மதுவை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம், தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மதுவை ஒழிக்க முடியல. அப்ப அதுக்கான தீர்வு என்ன இருக்குன்னா அளவை குறைச்சிக்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு எல்லா பார்ட்டி எல்லா விஷயங்கள்லையுமே மது வந்து ஒரு சகஜமான ஒரு இயல்பான ஒன்றா இருக்கு. ஸோ அது இருக்கும் பொழுது அதை குறைக்கணும்னு நினைக்கிறேன், அளவை குறைக்கணும். டெய்லி சாப்பிட்றத விட அது ஒரு டானிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் சொல்லுவாரு. அது மாதிரி நான் என்னன்னா கல்யாணம் பண்ணி காதல் என்பது கல்யாணத்துல தான் முடியணுன்ற அவசியம் இல்லை. விட்டு கொடுக்கறதும் அது பெரிய காதல் தான், அது கடைசி வரைக்கும் அமரத்துவமா இருக்கும்ன்றது தான் என்னோட அன்பு அதாவது வந்து விட்டு மியூச்சுவலா. கொடுக்கறதுன்னா காதலன் காதலே காதலிக்காகவும் விட்டு காதலி கொடுக்குறது. காதலனுக்காகவும். ஆமா, நீங்க பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி இருக்க 2 தங்கச்சிகளுக்காக அந்த பொண்ணு வந்து இல்ல விட்டு கொடுக்கணும், அது அல்லது அவங்க விரும்புற காதலன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு பண்ணிருக்கீங்களே அப்படிங்கறதுக்காக கேட்டேன். இல்ல அப்ப அதான் சொல்றேன், குடும்ப உறவு. அதாவது என்னன்னா காதல் வந்து குடும்ப உறவுகளையும் பாதிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லா இடங்கள்லயுமே என்னென்ன நினைக்கிறோம்னா நம்ம 2 பேரும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே என்னன்னா அன்புன்றது எதுன்னா குடும்பம் வந்து அமைதியா இருக்கணும். நம்மளோட அன்பினால அடுத்தவங்க வந்து பாதிக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் குடும்பங்கள்ல.
ஏன்னா பல குடும்பங்கள் இன்னைக்கு வந்து நம்ம யதார்த்தத்தை தான் பார்க்கணும். ஒரு எழுத்தாளனா நம்ம என்ன சொல்ல வரோன்றதுதான் முக்கிய சமுதாயத்துக்கு. புரட்சி இதெல்லாம் வந்து சொல்லலாம், வாழ்க்கையில வந்து யதார்த்தமா அது நிலைக்காத ஒண்ணா இருக்கு. ஏன்னா நான் இப்ப கொடைமடம் சாம்ராஜ் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன். அதுல வந்து கிண்டலும் கேலிமையா இந்த இடதுசாரிகளுடைய விஷயங்களை பேசிட்டு போவாரு. இந்த மாதிரி உங்களுக்கு யதார்த்தம் வந்து அஹ், ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு எழுத்தாளரா. உங்களுக்கு புரட்சிங்கிற அந்த சொல்லு மேல என்ன அப்படி ஒரு அவர்ஷன்னு தெரியல. இல்ல இல்ல அடுத்த அப்படியெல்லாம் அடுத்த இல்ல. கேள்வி. நான் வந்து புரட்சி ஏற்படணுங்க. அது வந்து இயல்புல இருக்கணும். அது வடிந்து திணிக்கிறது புரட்சியா இருக்காது. அடுத்த அடுத்த கேள்விக்கு போயிடலாங்கய்யா. இதே ம், இப்ப அந்த தொகுப்புல வந்து ஓட்டம். நீங்க இந்த இந்த ம். நூலோட முன்னுரையில சொல்லியிருப்பீங்க, எனது கதைகள்லாம் என்னுடைய அனுபவங்கள் வாயிலா உருவானதுதான் அப்படின்னு அந்த ஆமா முன்னுரையில ஆமா சொல்லியிருப்பீங்க. அப்படி ஆமா. அது ஒரு அந்த பையன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்த ஒரு பையன் வந்து திரும்பி வீட்டுக்கு போயிடுவான். டீச்சர் வந்து வீட்டு பாடம் கேட்பாங்க, அடிப்பாங்க அப்படின்னு போயிடுவான். நீங்க சொல்லுங்க, உங்களோட கேள்வி முன்வைங்க அந்த ஓட்டம் அதான் அந்த கதையில. ஓட்டம் கதையில வந்து ரெண்டு சகோதரர்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஆசிரியர்கள் யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படிங்கிற அந்த கதையில அந்த ஸ்கூல் லீடர் கார்த்திக்கோட அந்த தலைமை ஆசிரியர் அவங்கள தேட போவார் அந்த கணேசன். அப்படி தேட ம், போறப்ப அந்த அந்த கார்த்திக் சொல்லுவான், சூழ்நிலை என்ன, அதாவது நீங்க நீங்க வந்து அத நீங்க முன்னாடி சொன்னீங்க, குழந்தைகளோட உட்கார்ந்து அவங்களோட உட்கார்ந்து அந்த மாதிரி பாடம் சொல்லி கொடுக்குறவன் நானு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு ஆசிரியரா அவர் அந்த கணேசனும் இருக்கிறாரு அந்த தலைமை ஆசிரியரா. அப்ப வந்து அந்த கார்த்திக் என்ன சொல்லுவான்னா, சார் நீங்க வந்து உங்களை எங்க அம்மாக்கே பிடிக்காது சார், நீங்க வீட்டு பாடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அடிக்க ம், மாட்டேங்கிறீங்க, அந்த மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி குழந்தைகளுமே வந்து நீங்க வந்து பாடத்திட்டத்துல கொடுக்காம வேற வேலை, அதை போய் தெரிஞ்சுட்டு வா, இதை போய் தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு ஜென்ரலா சொல்ற அதெல்லாம் வந்து என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறாங்க, உங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல சார் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் அதை சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப நான் வந்து இதை என்ன கேட்கிறேன்னா, என்னுடைய அனுபவங்கள் தான் கதை அப்படின்னு சொல்லி இருக்கிறத வச்சு நான் அதை கேட்கிறேன். உண்மையில உங்களுக்கு மாணவர்கள்ட்ட இருந்து பெற்றோர்கள்ட்ட வந்து எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்கு? ம். ஆரம்பத்துல ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் உங்களுக்கு பதட்டம் இருக்கத்தான் செய்யும். என்ன இந்த வாத்தியார் வீட்டு பாடம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஹோம்ஒர்க்கு தரமாட்டேங்கிறாரு. ரெண்டாவது என்ன, அதுக்கு முன்னாடி கிளாஸ் எல்லாம் அவன் பக்கம் பக்கமா எழுதி தள்ளியிருப்பான். நான் ஒரு பக்கம் தான் கொடுக்கறது. அன்னைக்கு என்ன படிச்சிருக்கிறானோ அது சார்ந்த ஒரு சிந்திக்கக்கூடிய வினாவை தான் நான் கொடுப்பேன். இல்லைன்னா ஏதாவது கலெக்ட் பண்ணிட்டு வரணும், அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டா கொடுப்பேன். அவன் தேடி பிடிச்சு விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிறணும் அப்படின்ட்டு. ஏன்னா அது நம்ம செஞ்ச ஒரு கற்றல் வந்து சமூகத்துல அவனுக்கு ஒரு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, அதனால அவன் என்ன பெற்றுக்கிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த சிறு வயதுல இருந்தே செஞ்சுக்கிட்டான்னா செல்ஃப் லேர்னிங் வந்து ஈஸியா வந்துடும். ஆறாம் வகுப்புக்கு மேல வந்து அவனுக்கு கஷ்டம் இருக்காது. ரெண்டாவது இந்த குழந்தைகள்கிட்ட வந்து எழுத்து கத்துக் கொடுக்கறது ரொம்ப சிக்கலா இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அதனாலதான் எண்ணும் எழுத்தும் திட்டமே வந்து இப்போ கொரோனா காலகட்டத்துக்கு அடிப்படை எழுத்தறிவுகளை அவன் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு விஷயமா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆஹ் எனக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து அந்த ஒரு விஷயம் வந்து குழந்தைகளை வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருமே என்னன்னா, யாரை நோக்கி ஓடினாங்கன்னா நல்லா படிக்கிற குழந்தைய நோக்கி தான் ஓடிட்டு இருந்தாங்க. அவன் 100 மார்க் எடுத்து வைக்கிறதுல தான் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே இல்லாதவனை அவன் பக்கத்துலயாவது கொண்டு வந்துடணும் அப்படின்றதுதான் இருக்கு. ஏன்னா நீங்க படிக்கிற பையனுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க, நான் ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா அவன் படிச்சிருவான். இப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு அந்த ஒண்ணும் இல்லாத ஒரு பையனை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்ப அவனுக்கு எடுத்தவனே வந்து சுமையை தூக்குறது கஷ்டமா இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, தொடர்ந்து பல வகுப்புகள்ல வந்து அவன் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மாணவனாகவே இருந்துட்டு இருப்பான். உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது உட்காரு அப்படின்னு சொல்லி. இது இயல்பு. நான் வந்து ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கனால எல்லா வகுப்புகளுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனா பாக்குற எல்லா இடங்கள்லயுமே பெரும்பான்மையான ஆசிரியர்கள் வந்து இது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி யாராவது தலைமை ஆசிரியர் இருந்தாலுமே அவன்கிட்ட கேள்வி கேட்காம அவனை ஒதுக்கி வைக்கிற இயல்பாகவே வச்சிருப்பாங்க. நான் போன உடனே கண்டுபிடிச்சிருவேன். ஒதுங்கி இருப்பான், ஆனா நம்ம பக்கத்துல வரணும்னு நினைப்பான். நம்ம பேண்ட பிடிச்சிக்குவான், இல்லைன்னா கையை பிடிச்சிக்குவான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எனக்கும் அவனுக்கான நெருக்கத்தை வந்து உருவாக்கி கொடுக்கும்.
அதனால அவன்கிட்ட நீ சூப்பரா படிக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என் வழிக்கு கொண்டு வரதான் அவன் முதல் பார்த்தான். ஸோ அப்படியான ஒரு பசங்க தான். அதனால ஆரம்பத்துல வந்து இந்த பசங்களுக்கு நான் கான்சன்ட்ரேட் பண்றதுனால இவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை தான் அவனுக்கு கொடுப்பேன். ஆனா எக்ஸ்ட்ராவா என்ன கொடுப்பேன்னா என்கிட்ட இருக்கிற புத்தகங்களை எல்லாம் அந்த வாசிக்கக்கூடிய பணிகளுக்கு கொடுத்துடுவான். ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது புத்தகம் வாசிக்கிறது தான். அது போக வந்து இப்ப ஒரு பாரதிதாசனோட தமிழின் அமுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல அந்த ஒரு 5 தேனு துளா இதெல்லாம் சொல்லுவான். ஆனா நம்ம தேனை கூட நம்ம பசங்க வந்து சாப்பிட்டோம். அதுதான் இயல்புடைய ஒரு விஷயம். தேன் நாக்குல தான் இருக்கும், உண்மையிலே தொட்டு சாப்பிட்டுருக்க மாட்டான். ஸோ அவனுக்கு என்னன்னா அந்த தேனை வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கறது இயல்புல. வேற எங்கெல்லாம் தேன் இருக்கு அவன் வந்து சக்கரை பாகு வந்து தேன்னு சொல்லியிருப்பான். அப்ப அவனுக்கு சக்கரை பாகுக்கும் தேனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சின்ன வயசுல 5ஆவதுல சொல்லும் போது உங்க அம்மாட்ட கேட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா அந்த வீட்டுல அவனுக்கு தேன் வாங்கியிருப்பாங்க, சின்னோண்டு பாட்டில பாகம் வாங்கியிருப்பாங்க, அது தண்ணியில விட்டு கலந்துருப்பாங்க. நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. அது கரைஞ்சிரும், இது திரளா மேல மிதக்கும், இதெல்லாம் அவனே சொல்லிடுவான். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை வந்து நம்ம உருவாக்குறோம் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வாங்கி கொடுக்க முடியும் எல்லா பெற்றோருக்கும், ஆனா தேனோட அவசியம் டெய்லி சாப்பிடணும்னு இருக்காது. அப்ப அது அவனுக்கு அந்த இதுவுமே இருக்காது. தேனை சுவைக்காம தமிழ் தேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதுதான் இன்னொன்னு என்ன, இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னை சார்ந்த ஆசிரியர்கிட்ட ஒரு மாற்றத்தை பார்க்க, நீ தேனை வந்து வீட்டுல இருந்து தானே எடுத்துட்டு வர சொன்ன, நானே கொண்டு வந்து காட்டேன் பலாச்சுல வாங்கிட்டு அன்றாடம் வகுப்பறைகள் மாற்றம் அடைய தொடங்குச்சு. எப்பயுமே தலைமை சரியா இருந்தா எல்லாமே சரியாயிடும் இருந்தாங்க. கண்காணிப்பும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ரெண்டையுமே நான் வந்து தொடர்ந்து செஞ்சு கொடுத்தேன். பாதிக்கவும் படுவோம், கண்காணிப்பும் வேலை வாங்குறதும் பாதிப்புகளை ஏற்படுத்தத்தான் செய்வேன். ஸோ இந்த பாதிப்புகள்ல ஒண்ணுதான் பெற்றோர்கள் வந்து வழக்கமா அந்த வாத்தியார் போனா வந்து ஆரம்ப கட்டத்துல நான் சொல்றது ஒரு ஒரு மாசம் அப்படி இருக்கும். அப்புறம் என்ன செய்வாங்க, சார் எப்ப பாரும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க சார், என்ன புத்தகம் தான் கொண்டு வரான்னு தெரியல சார், சொலன்னு பேசிட்டு இருக்காங்க சார், அது என்ன இது என்னன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க சார், முன்ன விட நல்லா பேசுறாரு சார். ஏன்னா அது வரைக்கும் பள்ளிக்கூடத்தை பற்றியே பேசியிருக்க மாட்டேன், ஹோம்ஒர்க் இதுதான் கூட்டியமா இது. ஆனா நிறைய கேள்விகள் அம்மாட்ட கேட்கறதும் இது என்ன அது என்ன அப்படின்ற ஒரு விஷயம் உதாரணமா சொல்றேன். நான் பொதுவா வந்து பேச்சுகளை உருவாக்குறது, அம்மா அப்பா கிட்ட அந்த பாண்டிங், பள்ளிக்கூடத்துக்கான உறவுகளை உருவாக்குறது, இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதனாலதான் நான் வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல அந்த பேச்சுகள் இருக்கும், பிடிக்காது சார் அப்படின்ட்டு. ரெண்டாவது என்னன்னா, நான் சொல்றது என்னோட வகுப்பு சார், ஆனால் இதே நேரத்துல வேலை பார்க்காத ஆசிரியர்கள் இருப்பாங்க. அவங்க மாங்குன்னு என்ன செய்வாங்கன்னா நோட்டு ஃபுல்லா கொடுப்பாங்க, ஆனா எல்லா மாணவர்களும் எழுத மாட்டாங்க. அப்ப அவங்க ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருப்பாங்க என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி, அவரு ஒன்றும் ஹோம்ஒர்க் கொடுக்க மாட்டார், பசங்கிட்ட பேசிட்டே இருப்பாரு, அவர் கிளாஸ்ல ஜாலியா இருக்கும், எப்ப பார்த்து ஆட்டம் போட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து உண்மையில நான் கண்ட விஷயங்கள். அதுதான் அந்த லூசு வாத்தியார் கதை. அடுத்து வந்து நீங்க முன்னாடி சொன்ன அந்த மாமாவும் பொண்ணை கொடுத்து அந்த அந்த சிறுகதை, அது வந்து தொடங்குறப்ப பயங்கர சஸ்பென்ஸ், அப்படி த்ரில்லர் மாதிரி போகும். ஆனா ரொம்ப நகைச்சுவை இருந்த ஒரு கதையா அது இருந்தது. என்னோட ஐயம் இதுல என்னன்னா, இந்த கதையில வர்ற மாப்பிள்ள வந்து டிவி சீரியல்களை தொடர்ச்சியா பாக்குற மாதிரி பார்த்து அதனால மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டு அதீத கற்பனைகள், அந்த மனப்பிறழ்வு நோய் ஆளான மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஆனா வந்து சாதாரணமா டிவில அல்லது கதைகள்ல கூட பெண்கள் தான் தொடர்ச்சியா சீரியல்லாம் பார்த்து அதனால மன அழுத்தத்தை அல்லது அது மாதிரியே மாறிடுற மாதிரி பேசுறாங்களே, நீங்க ஒரு ஆணை அப்படி சொல்லியிருக்கிறீங்களே அப்படிங்கறது, ஆண்களும் தொடர்ச்சியா சீரியல்லாம் பாக்குறாங்களா? ஏன்னா நீங்க வந்து என்னுடைய கதாபாத்திரம் உண்மையானவங்கன்னு சொல்றதுனால இந்த கேள்வியை கேட்கிறேன். இல்ல இல்ல கதாபாத்திரங்கள் இல்ல, நான் என்னன்னா என்னுடைய அனுபவங்கள்ல இருந்து எழுதுறேன் அப்படின்றது, நான் படிச்ச விஷயங்கள்ல இருந்து எழுதியிருக்கேன். சுஜாதா ஒரு கதை எழுதியிருப்பாரு, இதே சேனல்ல வந்து சுஜாதா ஒரு கதை எழுதியிருப்பாரு.
அந்த கதையில என்னன்னா ஜேம்ஸ் பாண்ட் படமா பார்த்துட்டு இருப்பான் அவன். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அவன் வந்து ஒரு துப்பறிவு தன்னை ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியே அவன் அந்த கதை வந்து அப்படியே போகும். ஸோ அதனுடைய தாக்கத்துல இன்றைய காலகட்டத்துல அன்னைக்கு நான் எழுதினப்ப வந்து டிவி சீரியல் நிறைய இருந்தது. நான் வீட்டுக்கு வந்தாலே என் மாமனார் டிவி சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா வீட்டுக்கு போனோம்னா அம்மா வீட்டுல டிவி சீரியல். அது மாதிரி நண்பர்கள் வீட்டுக்கு போனோம்னா டிவி சீரியல் தான் ஓடும். அதுவும் இந்த சன் டிவி தொலைக்காட்சியில 7 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த சீரியல் வந்து 11 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம காலையில வேற அதை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல பார்க்க முடியல அப்படின்னா அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல வந்து அதுவும் இல்லாம அந்த 2 காலகட்டங்கள்ல அந்த நான் எழுதியிருக்க ஒரு விஷயம் என்னன்னா 2 பொண்டாட்டி கதை அப்படின்னு அரசியல்வாதி வந்து அந்த அதுல உள்ள சம்பவங்கள் எல்லாம் டிவில வரக்கூடிய ஒரு சம்பவங்களை வச்சு எழுதிருக்கலாம். ஸோ இப்படி ஒரு மனப்பிறழ்வு இருந்தா அது எப்படி இருக்கும் அப்படின்றது. ரெண்டாவது என்ன, என்னுடைய கதைகள் எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா மதுரை வந்து ஒரு காட்சியா விரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மதுரையோட தெருக்கள் வந்து தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கும் என்னோட கதைகள்ல. ஏன்னா இந்த காலகட்டத்தை வந்து மதுரையை வந்து பிரதிபலிக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து பேர்ல மட்டும் மதுரை சொல்லக்கூடாது, கதைகள்லையும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்றது தொடர்ந்து என்னோட கதைகள் முழுவதும் மதுரை வீதிகள்ல இருக்கும். நீங்க என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த கதையில படிச்சோமே அந்த இடம் இதானா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படவும் ஒரு இதுவும் இருக்கும். அதனால மதுரைக்காரங்க படிக்கும் போது ஒரு யதார்த்தமான ஒரு உணர்வை வந்து பெறுவாங்க. அந்த காட்சியை வந்து நேர காண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது தொடர்ந்து. அதனால அன்றைய காலகட்டத்துல அதை எழுதினேன். அதுதான் அதோட விஷயங்களுடைய வேற எதுவுமே இதுல வந்து இல்லை. ரெண்டாவது என்ன, நகைச்சுவை எழுதணும் அப்படின்றது என்னோட தொடர்ந்து சீரியஸா எழுதிட்டு இருந்தோம். அதனால நகைச்சுவையா எழுதணும் அப்படின்னு கடந்த செம்பலர்ல கூட ஒரு லிஃப்ட் கொடுக்குற விஷயமா ஒரு கதை எழுதியிருக்கேன். இது மாதிரி நகைச்சுவையா லிஃப்ட் கேட்டு ஏறினா என்ன ஆகும், லிஃப்ட் கேட்கறதுல எத்தனை விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுதி வாசகர்கிட்டையே முடிச்சிருப்பேன் அந்த விஷயத்த. ஆமா, அந்த கதை வந்து நல்ல நகைச்சுவையாக இருக்கும். நானும் நோட் பண்ண உங்களோட கதைகள்ல பெரும்பாலும் அதுவும் பெரியவங்களுக்குன்னு எழுதின கதைகள்ல மதுரை, மீறினா பெங்களூர், இதுதான் இருக்கு. பெங்களூர் வருது, அப்படி இல்லைன்னா சென்னையில ஏதாவது ஒரு ஸ்டேஷன் அந்த மாதிரி வருது. ஆனா குழந்தைகளுக்குன்னு எழுதுனதுல தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற சின்ன சின்ன ஊர், எல்லா ஊர்களையுமே பெரும்பாலும் கன்னியாகுமரி சொல்லியிருக்கீங்க, அந்தியூர் சொல்லியிருக்கீங்க, அந்த மாதிரி எல்லா இடமும் அப்படி வருது. ஆனா பெரியவர்களுக்கான இந்த கதையில வந்து இப்படிதான் இருக்கு. நான் இதை கேட்கணும்னு நினைச்சேன். மதுரை அல்லது பெங்களூர், இதுதான். பெங்களூர்ல உங்களுக்கு உறவினர்கள் யாராவது இருக்காங்களா? அதான மச்சனே இருக்கா அதுதான் அது புரிஞ்சுது. அடுத்து என்னுடைய வினா வந்து இது அகிலாவின் பிரேசில் பெண்களும் அப்படிங்கிற அந்த அந்த கதை. அந்த கதையில வந்து ஒரு வேலைக்கு போற பெண், ஒரு ஆசிரியர் பணியில இருக்கிறவங்க, அவங்க படுற தொல்லைகளை எல்லாம் சொல்லியிருப்பீங்க. இப்படி கணவன் அவங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்காம ஒரு ஆண் மகனா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க கதைகள்ல வர்ற அம்மா மனைவி கதாபாத்திரங்கள் எல்லாமே பெரும்பாலும் ஆசிரியர்களாக, ஓய்வு பெற்ற ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. அப்படி அந்த பெண்கள் எல்லாமே பெரும்பாலும் அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பெண்கள் தான் அந்த கதாநாயகிகள்னு நானாவே நினைச்சுக்கிட்டேன். அப்ப இந்த கதையில வர்ற அந்த அகிலா வந்து பெண்களுக்கு ரொம்ப இயல்பான ஒண்ணான அந்த மென்சுரேஷன் பீரியட், அது வந்த அந்த நாள்ல வந்து ஒரு குழந்தை அதை வந்து சுட்டி காட்டுனதுக்காக வெட்கப்படுறதும், அப்புறம் தன்னோட கணவனை தவிர வேற யாருக்கு இது இது இதை பத்தி தெரிஞ்சிடக்கூடாது, இந்த இந்த பீரியட் டைம் என்னன்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு அப்படி அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறவராவும் காட்டியிருக்கிறீங்க. அந்த நேரத்துல கூட வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு எல்லா வேலைகளையும் செய்யறதா, அதாவது ஹெட் மாஸ்டர் கொடுக்குற வேலையை தட்டாம செய்யறதா, அந்த மாதிரி காட்டியிருப்பீங்க. இப்படி வந்து பெண்கள் நினைக்கிறது சரியா? அதுவும் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற ஒரு ஆசிரியர், அவங்க வந்து இந்த இந்த ஒரு விஷயத்த பயம் வெட்கம் கலந்தவங்களா இருக்கிறது சரியா? ஏன் உங்களோட நாயகி இப்படி இருக்கிறாங்க, இந்த கதை நாயகி? யதார்த்தத்துல பெண்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். என்னன்னா பொன்னிலன்னோட கதைகள் படிச்சிருக்கேன் நிறைய. இப்ப வரைக்குமே தொடர்ந்து ஒரு பெண்ணோட வந்து ஒரு நாள் வாழ்க்கை முழுவதும் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சமீபத்துல கூட ஒரு கந்தர்வன் கதை ஒண்ணு படிச்சேன், கந்தர்வனோட கதை. அதுலயுமே அந்த பொண்ணு நாள் முழுவதும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறான். கடைசி போய் அங்கேயும் ஆபீஸ்லயும் அதே வேலையை தான், அதாவது இங்க டியூட்டி முடிஞ்சுட்டு அடுத்த டியூட்டி தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி
அந்த கதையை முடிச்சிருப்பாரு. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு காஃபி போடுறதுல இருந்து, வீடு பெருக்கி தந்ததுல இருந்து, குழந்தைகளை குளிக்க வைக்கிறதுல இருந்து, அப்புறம் குழந்தைகளை பார்வை டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு, வீட்டுக்காருக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு, அவர் காலைல உட்காந்து பேப்பர் படிப்பாரு, காஃபி குடிப்பாரு, திரும்பி குளிக்கிறதுக்கு துண்டு எடுத்து வை அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து இயல்புலே எழுதியிருக்கிறாங்க எல்லாருமே. ஆஹ் அதோட ஒரு விஷயமா வந்து இந்த மெனோபாஸ் குறித்து யாருமே இது பீரியட் குறித்து யாருமே வந்து எழுதுனது இல்லை. அது பெண்களுமே அதை பேசுறதுக்கு கூச்சப்படுறாங்க. நான் இந்த கதையை எழுதிட்டு காக்கை சிறகினில வந்துருச்சு. எங்க அம்மாட்ட கொடுத்து படித்தேன். எங்க அம்மா எழுதுவாங்க, இல்லை தப்பா நினைக்க போறாங்கடா எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இது எங்க அம்மா எனக்கு கொடுத்த அனுபவங்கள் தான். ஏன்னா எங்க அம்மா எனக்கு சின்ன பிள்ளையில இருக்கும்போது சொன்ன ஒரு சக ஆசிரியை வந்து அந்த டயத்துல வந்து உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது பின்னாடி வந்து அப்படியே பிளட் இருந்தது. அந்த காலகட்டங்கள்ல அந்த இதெல்லாம் இல்லை, இன்னைக்கு மாதிரி பேடு இதெல்லாம் இல்லை. துணி வச்ச காலகட்டங்கள் தான் அம்மா இருக்கிற காலகட்டங்கள்ல. அப்போ வந்து பக்கத்துல இருக்கிற ஆசிரியர் பக்கத்து கிளாஸ், ஏன்னா இன்னைக்கு மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி மெட்ரிகுலேஷன் மாதிரி சிவர்களால் ஆக்கப்பட்டதில்லை, வெறும் தட்டி தான் இருக்கும். அந்த அதாவது தகர தட்டிகளால் ஆக்கப்பட்டது தான். ஒரு கிளாஸுக்கு மறு கிளாஸுக்கு இடையில இடைவெளி கேப் இருக்கும். இங்க இருந்து அங்க பார்க்கலாம், அங்க இருந்து இங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கும் நிறைய பள்ளிகள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க அம்மா சொன்ன ஒரு தகவல், அந்த டீச்சர் வந்து வெட்கப்பட்டு அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. அப்பதான் எங்க அம்மா எனக்கு ஒரு அட்வைஸ் சொன்னாங்க. நீ நீ எங்க பள்ளிக்கூடத்துல நான் மட்டும்தான் அப்ப வந்து ஜென்ஸு, அதுக்கடுத்து ஒரு ஜென்ஸ் வந்தாரு. அப்போ வந்து என்கிட்ட சொல்லும் போது, நீ தலைமை ஆசிரியர் ஆயிருக்க, யாராவது ஒரு டீச்சர்கிட்ட சொல்லி இதெல்லாம் வாங்கி வச்சுக்க சொல்லு, அவசரத்துக்கு வாங்க முடியாது, ஆயமாட்ட போய் கேட்டா கூட அது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நினைப்பாங்க, நமக்கு ஒரு இப்படி ஒரு இதுன்னும் சிலர் கூச்சப்படுவாங்க. அதனால நீ வந்து ஒரு டீச்சரை கைடன்ஸ் கொடுத்து அந்த டீச்சர்கிட்ட கொடுத்து யார் வேணாலும் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு நாளைக்கு சொல்லியிருப்பாங்க. அது அவங்களுக்குள்ளே அவங்க பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம்தான் அந்த கதையில வந்து இதாகுது. அவர் வின்சென்ட் சன் வந்து வந்திருக்கிறாரு, அட்மிட் பண்ணலாம் பண்ணிட்டு. ஸோ என்னோட அதாவது நான் என்னன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா பாத்திரமுமே கதாநாயகி ஆயிராது. எனக்கும் ஒரு புனைவு இருக்கு, எனக்கான எழுத்து இருக்கு. கதை என்பது என்னன்னா, தொடர்ந்து நான் சொல்லக்கூடியது என்னோட பேராசிரியர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் வந்து கதை அனுபவங்கள் தான். ஆனா ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாருன்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். எழுத்தாளன் என்ன சொல்ல போறான் அப்படின்றது, சொல்ல வர்றான் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அனுபவங்கள் எல்லாருக்கும் வித்தியாசமா இருக்கும். உங்க அனுபவங்களை கூட நான் கேட்டுட்டு கதையா எழுதிட முடியும். ஆனா அந்த அனுபவத்தின் வழியாக இந்த சமுதாயத்திற்கு, இந்த வாசகனுக்கு நம்ம என்ன சொல்ல போறோன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமா நான் நினைக்கிறேன். அகிலாவும் பிரேசில் பெண்களும் அந்த ஒரு கதை வந்து நான் தான் சொன்னேன். கந்தரவன் எழுதியிருக்கிறாரு, பொன்னிலன் எழுதியிருக்கிறாரு. நிறைய ஆசிரியர்கள் இது மாதிரி ஒரு நாள் வாழ்க்கை முழுவதும் பெண்ணோட கஷ்ட நிலையை எழுதியிருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் சொல்ல வர்றது ஆண்கள் பெண்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். எனக்கு எங்க அம்மா கிட்ட எனக்கு கிடைச்ச அந்த புரிதல், அது வந்து எல்லாருக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதன்படிதான் நான் வந்து செயல்பட்டு இருக்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில. அதனாலதான் சந்தோஷமா இருக்க முடியுது, மகிழ்ச்சியா இருக்க முடியுது, குடும்பத்தை விட்டு நிறைய விஷயங்களை செய்ய முடியுது. சொல்லுங்க. இந்த கதையை நான் வந்து இதை குறிப்பா கேட்கறதுக்கு காரணம், இப்ப பெண் குழந்தைக இப்ப 8 வயது 10 வயதுக்குள்ள அந்த மென்சுரேஷன் இதுக்கு வந்துடுறாங்க. அப்ப வந்து அந்த மாதிரி ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் அதுக்காக வெக்கப்படுறது, அதுக்காக அச்சப்படுறது, தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது, இந்த மாதிரி ஒரு மனநிலையோட இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அது அதே மாதிரி கருத்துக்கள் தானே போய் சேரும் அப்படிங்கறதுனால. அதனாலதான் அதுல இன்னொரு கேரக்டர்னா அவங்க ஸ்கூட்டில வச்சிருப்பாங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு விஷயமே இல்லை, அதான் சொல்றேன். அனுபவங்கள் மட்டும் இல்லை, அதுக்கான தீர்வுகளையும் தரக்கூடிய விஷயம் வந்து எழுத்தாளர்கிட்ட இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அது ஒரு விஷயமே இல்லை. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து சைக்கிள் தெரியும். ஸோ அதன் மூலமா வந்து இத அப்பதான் குழந்தைகளும் கத்துக்குருவாங்க. ஏன்னா குழந்தைகளும் என்ன செய்வாங்க, நீங்க சொல்ற மாதிரி இதாகும். ஏன்னா இன்றைக்கு 5ஆம் வகுப்பு மட்டும் இல்லை, 3ஆம் வகுப்புலேயே வந்து பெரிய பண்ணக்கூடிய உண்மையில நான் பாக்குறேன். நிறைய குழந்தைகள் வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும், அதை வந்து ஒரு ஆசிரியர் தான் அவங்களுக்கான விஷயங்களை சொல்ல முடியும், எடுத்து தர முடியும்.
அடுத்து என்னுடைய வினா வந்து முன்னரே நான் சொன்ன மாதிரி நீங்க சிறுவர்களுக்காக வந்து பல சிறுகதைகள், நாவல், அரசியல் புனைவு நூல்லாம் அறிவியல் புனைவு நூல்லாம் எழுதியிருக்கீங்க. சிறார் இலக்கியத்துல உங்களோட பங்கு மிக அதிகமா இருப்பதா நான் என்றேன். ஆஹ் நல்ல எண்ணங்கள், ஒழுக்கங்கள் அப்படிங்கிற அதை போதிக்கிற கதையை தான் நீங்க சிறுவர்களுக்கு கொடுக்குறீங்க. அத சிறுவர்கள் வந்து விரும்பி படிக்கிறாங்களா? நல்ல குறைந்த விலையிலும் இருக்கு. நான் அத்தனை புத்தகத்தோட பதிப்பகம் இதுல போயும் பார்த்தேன். பெரும்பாலும் அதாவது 50 47 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்குள்ளதான் இருக்கு எல்லா புத்தகமுமே. பெரும்பாலும் அதுக்கு மேல எல்லாம் போயிடல. அப்ப வந்து இந்த மாதிரி எல்லாம் குறைந்த விலையிலயும் கிடைக்குது. அப்படிங்கிறப்ப இந்த இந்த நூல்கள்லாம் வந்து சிறுவர்கள்ட்ட போய் சேர்ந்து இருக்குதா? அப்புறம் வந்து இந்த சிறுவர் இலக்கியம் படைக்கிற இந்த இந்த எழுத்தாளர்கள்ல உங்களுக்கு பிடித்தவங்க யாராவது இருக்கிறாங்களா? இந்த சிறுவர் இலக்கியம் இந்த இன்றைய நம்மளுடைய நாட்டுல எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் எழுத வந்தது ஒரு ஆக்சிடென்டா தான் சிறுவர் இலக்கியத்துக்குள்ள நுழைஞ்சேன். பாலபாரதியோட ஆமை குஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆமை குஞ்சு அந்த டைட்டில் எனக்கு தெரியல. கடலுக்கு கடலுக்குள்ள இருக்கிற மிருகங்களை குறித்து, விலங்குகளை குறித்து எழுதியிருக்கிறாரு. ஸோ அதுதான் முதல்ல அவரோட படிச்ச உடனே ஏன் நம்ம குழந்தைகள்கிட்ட இயங்கிட்டு இருக்கோம், குழந்தைகளுக்கு கதை சொல்றோம், குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்கள் எழுதுறோம், ஏன் குழந்தைகளுக்கான ஒரு நாவல் எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ஸோ அப்ப எதை எழுதலாம் அப்படின்னு நினைச்சப்ப வந்து நாங்க என்னன்னா இந்த விடுமுறை காலங்கள்ல, கோடை காலங்கள்ல என்னன்னா ஒவ்வொரு வீடு வீடா போய் கேன்வாசிங் பண்ணி குழந்தைகளுக்கு. அப்ப வண்டியூர் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்து போக இருக்கு. அந்த வண்டியூர் பகுதி முழுவதும் குடிசையா ஆன ஒரு பகுதி தான். இரவு எப்படி இருக்குன்னு எனக்கு, நான் போனது வந்து பகல் பொழுதுல தான் நான் போயிருக்கேன். அதனால இரவு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் யதார்த்தமா வந்து போய் பார்க்கும்போது அது பயங்கர இருட்டா இருந்தது. இப்போ ஒரு பையன் என்கிட்ட கேட்டேன், என்னடா எப்படா நீங்க அங்க இருக்கீங்க? சார் நில வெளிச்சத்துல தான் இருப்போம், எங்களுக்கு நைட் ஆனவுன்னா வந்து இருட்டாயிரும், அங்கங்க ஸ்ட்ரீட் லைட் ஏதாவது இருக்கும், அது கீழே தான் எங்க அண்ணன்மார்கள்லாம் படிப்பாங்க, மண்ணெண்ண வடக்குல தான் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட உடனே இன்னொருத்தங்க, டே ஒரு நாள் உங்க வீட்டுக்கு அந்த உண்மையிலேயேவா இருட்டா இருக்குமா, நல்லா இருக்குமா பாக்குறதுக்கு, அதுவும் பௌர்ணமி வெளிச்சத்துல அழகா இருக்குண்டா. எனக்கு அதுலதான் ஒரு நாட்டு இருக்கு. இந்த பையன் அந்த வீட்லயும் அந்த பையன் இங்க வந்தா என்னவா இருக்கும், என்ன நிகழும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு கற்பனையை வச்சுட்டு எழுதுனா என்ன அப்படின்னு. அப்போ வந்து ஒரு விண்வெளி சார்ந்த ஒரு பாடமும் நடத்திட்டு இருந்தோம். அப்ப விண்வெளியில அந்த இருக்கக்கூடிய அந்த கோள்கள் குறித்தும் நம்ம ஏன் எழுதக்கூடாது அப்படின்ற ஒரு கற்பனையில சிவப்பு கோள் மனிதர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது வந்து என்னன்னா, ஒரு நல்ல நகரத்துல இருக்கிற ஒரு பையன், நகரத்துக்கு பக்கத்துல இருக்கிற வெளிச்சமில்லாத ஒரு பகுதி, இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு அந்த பகுதி. இன்னைக்கு இடிச்சுட்டாங்க, நிறைய இடிச்சுட்டாங்க, நிறைய நிறைய பேர் அங்க இல்ல. அந்த குடிசை உள்ள பகுதியில வந்து போவாங்க. போகும்போது அங்க ஒரு சின்ன பந்து மாதிரி ஒரு விஷயம் காலில் ஏற்றுவான். அது என்னன்னா ஒரு ஏலியன்ஸோட ஒரு விண்கலமா இருக்கும். ஸோ அதுல இருந்து சின்ன சின்ன குட்டி குட்டி அதெல்லாம் வருவாங்க, வந்து இந்த பசங்கிட்ட பேசுவாங்க, நாங்க வந்து இந்த பக்கம் வந்தோம், வந்தப்ப இந்த இருட்டான பகுதியா இருந்துச்சு, அதனால நாங்க வந்து தரையிறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் உரையாடல்ல வந்து, அப்படியா அப்படின்னு, நீங்க எதுக்காக வந்தீங்க? நாங்க வந்து அப்துல் கலாம் வந்து பாக்குறதுக்காண்டி இங்க வந்தோம், அவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டோன்னே அங்க போய் பார்த்துட்டு இங்க வர்றோம் அப்படின்னு சொல்லி, இன்னும் அப்துல் கலாம் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள என்னன்னா, உண்மையிலே இது பறக்குமா அப்படின்ட்டு, வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஏறி உட்காந்து ஒவ்வொரு கோளா வந்து போவாங்க. அந்த கோள்களை பத்தி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது, இந்த சிவப்பு கோள், செவ்வாய்க்கோள்ல வந்து என்னன்னா அடிக்கடி புயல் உருவாகும் அப்படின்ட்டு, அந்த புயல் பார்த்தோம்னா துரத்திட்டு வரும். வேகமா போகும்போது ஏலியன் சொல்லுவாங்க, அது வந்து மணல் இல்ல, அது வந்து குள்ள மனிதர்கள், அவங்க மணல் மாதிரி அளவு சைஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கதான் வந்து நம்மளை தாக்குறதுக்காண்டி வர்றாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து இப்படி ஒவ்வொரு கோள்களை பற்றியும், அந்த கோள்களை இருக்கக்கூடிய அந்த புதிர்கள் விஷயங்கள் எல்லாம் குறித்து அந்த இதுல எழுதி, திரும்பி அந்த இரவு வந்து இங்க வந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கற்பனையா எழுதுனது. இது என்னுடைய தங்கச்சி வந்து கேன்சர் பேஷண்டா இருந்து
இரவு முழுவதும் அவங்களுக்கு துணைக்கு போயிட்டு இருக்கிறப்ப அவங்களோட விழிச்சிருக்கும் போது இந்த கதையை வந்து எழுத ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு தூக்கம் போகணும். ரெண்டாவது என்ன, திடீர்னு ஒருத்தவங்க இறந்துருவாங்க, அவங்கள கடத்திட்டு போகும்போது நானே இந்த மாதிரி இறந்துருவேனா அப்படின்னு ஒரு இதுல இருக்கும். ஸோ இந்த துயரங்களுக்கு நடுவுல வந்து அந்த கதையை வந்து தொடர்ந்து எழுதி அவங்க தகரதுக்கு முன்னாடியே அவங்க கையில கொடுத்துட்டேன். இதுதான் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. ஒரு வருடம் காலம் வந்து அவங்களோட இருந்த என்னால் ஏற்பட்ட இது. சார் வின்சன் சார் அட்மிட் பண்ணலாமே நீங்க? ஸோ அது எனக்கு அந்த காலகட்டங்களில் எழுதின நாவல். அதுக்கப்புறம் தான் அது பரவலா வந்து எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு நாவலா இருந்தது. ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு தளத்துல ஒரு யதார்த்தத்துல இருந்து ஒரு புனைவை நோக்கி போனது, ஏலியன்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்கன்ற ஒரு விஷயம் இது. அதுக்கப்புறம் என்னோட ரெண்டாவது நாவல் வந்து மிளகாய்பட்டினம். மிளகாய்ல வித்தியாசமான பச்சை மிளகாய், குண்டு மிளகாய், இந்த மாதிரி மிளகாய்களுக்குள்ள ஒரு பட்டணமும். அதுலயுமே என்னன்னா அந்த பாட்டியை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த பாட்டி வந்து என்னன்னா மருத்துவராக இருப்பாங்க. நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து இன்றைய நவீனத்துவம் வந்து இன்றைய மருத்துவம் வந்து தெரியாது அந்த ஏலியன்ஸுக்கு. ஸோ அங்க ஒரு வியாதி வந்திருக்கும், அதுக்காண்டி இந்த பாட்டியை கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்கள தேடி இந்த அங்க இருக்கிற ராணி வந்து அந்த மிளகாய்பட்டினத்தோட இளவரசி வந்து தேடி போறதா ஒரு கதை. அப்புறம் அங்க போனவுடனே அவங்க வந்து வரவேற்பு கொடுத்து அவங்க இதெல்லாம் சுற்றி பாட்டியை வந்து நாங்க பொண்ணு கடத்திட்டு போல, இந்த மாதிரி எங்களோட அவசியம் இருந்தது, அதனை கருதி தான் நாங்க வந்து கூட்டிட்டு போனோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு பாருங்க, கொரோனா மாதிரி உள்ள நோய் வந்து அங்கே தாக்கி இருக்கும். ஸோ அதை வந்து முன்னாடியே எழுதியிருந்தேன். ஸோ அந்த வைரஸ் நோயிலிருந்து அவங்கள வந்து காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் இங்க திரும்பி வந்துடுவாங்க. இதுதான் மிளகாய்பட்டினம். அந்த மிளகாய்பட்டினம் வந்து ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப இயற்கையோட ஒன்றி, இயற்கை விவசாயம், அதே மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு வந்து ரொம்ப யதார்த்தமா, ஒரு குழந்தை மைய கற்றல உடையாதவும், குழந்தைகள் கேள்வி கேட்பாங்க, ஆசிரியர் பதில் சொல்லுவாங்க, ஆசிரியர்கள் குழந்தைகளோட இருப்பாங்க, குழந்தைகளோட பயணிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சொல்லி அது அந்த ஒரு மிளகாய்பட்டினம் போகணும். இந்த மாதிரி தொடர்ந்து குழந்தைகளுக்கான. ஆனா என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைகளுக்கு கதை சொன்ன பின்னாடிதான் நான் வந்து அந்த கதையை எழுத ஆரம்பித்தேன். அது ஏன்னா அந்த குழந்தை வந்து சொல்லும் போதே சார் நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கேட்டதுதான் குழந்தை, சார் மிளகாயில விதவிதமா இருக்குல்ல சார் அப்படின்ட்டு அந்த குழந்தைகள் தான் எனக்கு வந்து பட்டை மிளகா, வத்த மிளகா, குண்டு மிளகா, பச்சை மிளகா அப்படின்னு ஒவ்வொரு வகையும் வந்து அந்த குழந்தைகிட்ட இருந்து சொன்னதுதான். அது முடிய நான் நினைச்சிட்டது ஒரே ஒரு மிளகா, பச்சை மிளகாவும் சோப்பா இருக்கிறது, பட்டை மிளகாயும் தான் நினைச்சிட்டேன். ஆனா நிறைய மிளகாயில வந்து குழந்தைகள் வந்து சொல்ல ஆரம்பிச்சோடனே எனக்கு ஒரு பட்டணத்தை உருவாக்கிடலாம் அப்படின்னு என்னோட கதை வந்து விரிய ஆரம்பிச்சது. ஸோ அதனாலதான் குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது, குழந்தைகளுக்கு பிடிச்சாலே பெரியவங்களுக்கு பிடிக்குது. இன்னைக்கு குழந்தை சிறுவர் இலக்கியம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னொன்னு நான் என்னன்னா, நீங்க சொன்னீங்களே அறிவுரை, கட்டாயம் நான் அறிவுரை சொல்றேன். லட்சம் தெய்வத்துக்கு என்னோட கதைகள் இந்த அறிவுரைகள் இருக்காது. அறிவியல் மாயவா, அறிவியல் புனைவா தான் இருக்கும். அதான் அறிவியல் புனைவா இருக்கும். அறிவுரை இருக்காது. நான் அறிவுரை சொல்றது ஏன்னா நம்ம தான் குழந்தைகிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். குழந்தைகளுக்கு நமக்கு முன்மாதிரியா தான் இருக்காங்க. நம்ம தான் குழந்தைகளை பொழி பண்றோம். குழந்தைகளை கெடுக்கிறது மூத்தவங்க தான், பெரியவங்க தான். திருடாத குழந்தைகள் திருடாதன்னு சொல்லும் போதுதான் திருட்டுனா என்ன அப்படின்னு தெரியும். ரப்பர் எடுத்துட்டேப்பா கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னோம்னா முடிஞ்சு போச்சு. ஆமா சார் நான் மறந்துட்டேன் அப்படின்னு யதார்த்தத்துல குழந்தை மறந்துருக்கும். அதுதான், நீ திருடிட்டியா பிச்சு விடுவேன் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்து என்னன்னா அதுக்கு மனசுல ஆழமா பதிஞ்சிடும். அப்ப தெரியாம எடுத்து வச்சுக்கணும்னு ஒரு உணர்வை வந்து நம்ம தான் சொல்லி கொடுக்குறோம். அது வந்து என்னன்னா அழிச்சுட்டு அப்படியே வச்சிருக்கோம், மறந்துடும். அது நம்ம கான்சியஸா அதுக்கு தான் சொல்றேன். ஆசிரியர் ஒரு குழந்தையோட உட்காரும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க மானிட்டரிங் ஃபெசிலிட்டேட் பண்ணா போதும். ஒரு ஆசிரியர் ரப்பர் எடுத்துட்டே ரைட் கொடுத்துருப்பான், நான் பேர இல்லையா கொடுத்துரு, இந்த மாதிரி உதவி மியூச்சுவல் கன்சர்ன், இந்த பையனுக்கு தேவையானது அவனுக்கு தேவையான எதுவும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா போயிடும். அதே மாதிரி தெரியாத விஷயத்த தெரிஞ்சவன் கற்றுத்தரலாம். தெரியாதவன் எனக்கு தெரியல கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு. அது எப்போ நினைக்கிறா வாத்தியார் எனக்கு தெரியலன்னு என்னைக்கு ஒத்துக்கிறாரோ அன்னைக்குதான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா
அவன் நம்மளோட என்ன நம்மளை மட்டமா நினைச்சுக்கலாம் அப்படின்ட்டு டேய் உட்காரா, எனக்கு தெரியாதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம அதட்டுறோம். அதுதான் ஒரு விஷயம் வந்து நம்ம கத்துக்க வேண்டியது. குழந்தைகிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கணும். இயல்பா இருக்கணும். அது இருந்தாலே போதும். குழந்தைகள் வந்து உண்மையிலே நல்லவங்க. குழந்தை மனசு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து இயல்புடைய குழந்தைகளோட பழகும்போது யதார்த்தமா இருக்கும்போது வந்துடும். நீங்க பெரியவனாக நினைச்சேன்னா அவனும் பெரியவன் ஆயிடுவான். அதனாலதான் என் வகுப்பறை சுதந்திரமா இருக்குன்னு நான் நம்புறேன். ரெண்டாவது என்ன, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு மாச காலத்துக்கு இது இருக்கும். அதுக்கு அடுத்த மாசங்கள்லாம் பேரண்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவாங்க. என் பையன் அதை பேசுறான், இதை பேசுறான், இதை படிக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய வந்துடும். நம்ம மாணவனோட தேவைக்கு என்ன அப்படின்றத விட அவன் எதை பயன்படுத்துறான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை நோக்கி போக முடியும். ஏன்னா இன்னைக்கு செல்போன் வந்த பின்னாடி செல்போன் மோகம் நிறைய ஆயிடுச்சு குழந்தைகள்கிட்ட. செல்போன் அப்ப அதை மாத்தணும். அவன் வீடியோ பார்க்கறான், நிறைய சர்ச் பண்றான். அப்ப இதை வந்து கல்வி சார்ந்து மாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்றப்ப நான் வந்து ஒரு புகைப்படத்தை வந்து கிராப் பண்ணோம். அடுத்து இந்த வினாவை தான் வச்சிருக்கேங்க. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்னும் சிறார் இலக்கியத்தை முடிக்கல. அடுத்து வரும்போது நான் சொல்லுவேன். சிறார் இலக்கியம் அதனாலதான் நான் சொல்றதுன்னா, குழந்தைகளோட இருக்கும்போது இவங்க எழுதுனா குழந்தைகளுக்கான இலக்கியம் கிடைக்கும். இன்னொன்று, குழந்தைகளே எழுதும்போது அவங்களுக்கான இலக்கியம் உருவாகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு பிரைமரி ஸ்கூல் பையன் வந்து எழுத முடியுமா அப்படின்னா முடியாதான். ஆனா அவனை வளர்த்தெடுக்க முடியும். அது வந்து என்னன்னா, நான் பரிச்சயமா பண்ணியிருக்கேன். என்னோட போன வருஷம் இருந்த குழந்தைகள் 20 குழந்தைகள் இருந்தாங்க. 20 குழந்தைகளுமே 20 கதைகள் எழுதுனாங்க. இதுல நம்ம டீக்கதிர் வண்ணக்கதிரில் நாள்தோறும் வந்தது. ஸோ அதை வந்து பப்ளிஷ் பண்ண இதை வந்து ஒரு ரோட்டரி கிளப் வாஞ்சிநாதன் சார் வந்து, நான் புத்தகமா வெளியிடுறேன் சார், குழந்தைகள் எழுத்தாளரை உருவாக்குவோம் அப்படின்ட்டு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு அதை ரிலீஸ் பண்ணி அவங்களே செலவு பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. குழந்தை எழுத்தாளர்களை உருவாக்கி, ஏன்னா குழந்தைய வந்து என்னன்னா, நான் என்னன்னா எழுத முடியும்னு சொன்னோம்னா ஒரு பாட்டி கதை அப்படின்னு சொல்லி தலைப்பு, நீ பாட்டி பத்தி எது வேணாலும் எழுதலாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் விதவிதமா கொண்டு வந்தான். இன்றைக்கு என்னன்னா, ஏன் குழந்தை எழுத முடியாதுன்னா, எழுத முடியும். டெக்னாலஜி தான் அதான் சொல்றேன். வாய்ஸ் மெசேஜ் இருக்கு. வாய்ஸ் மெசேஜ் அவன் கதையை வந்து வாய்ஸா சொன்னோம்னா டெக்ஸ்ட் வந்துடும். நம்ம தமிழ் இலக்கியத்துல எடிட்டர்ன்ற ஒரு போர்ஷனே கிடையாது. நம்ம எழுதுன எல்லாமே எழுத்து அப்படின்னு வந்துருது. ஆனா எடிட்டர்னு ஒண்ணு வச்சுட்டுனா இன்னும் செம்மையா வரும். இலக்கியங்கள் வந்து வளமையான இலக்கியங்களை நம்ம கொடுக்க முடியுங்கிறது என்னோடது. அதுல நான் என்ன நல்லா படிக்கிற பையனை வந்து அதை எடிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி எங்க புள்ளி வைக்க, ஏன்னா புள்ளி வராது. நம்ம மெசேஜ் போடும்போது வாய்ஸ் மெசேஜ் எங்க புள்ளி வரும் எங்க வராதுன்னு ஒரு சில வாக்கியங்கள் 2 தடவை வரும். அவன் கதையை சொல்லி முடிச்சோடனே அந்த பையன்கிட்ட, பக்கத்துல இருக்கிற பையன்கிட்ட கதையை கேட்டுட்டு எடிட் பண்ண சொல்றேன். அப்புறம் திரும்பி என்கிட்ட வரும். அதெல்லாம் பண்ணிட்ட பின்னாடி நான் அதுக்கப்புறம் அந்த கதையில என்ன மாற்றம் தேவைன்னா சொல்லுவேன். இப்படி இருந்தா நல்லா இருக்குல்ல, ஆமா சார் அப்படின்ட்டு. அப்ப நீ எழுதி கொடு, மாத்தி கொடு அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி தான் அந்த கதைகள் உருவாக்கப்பட்டன. அது அந்த காலகட்டங்கள்ல எனக்கு 20 கதைன்றது எனக்கு ஒரு 20 கதை நான் எழுதுறதுக்கு சோர்ஸும் எனக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா அவன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்த வந்து அதனாலதான் என் குழந்தைகிட்ட இருந்து வரக்கூடிய அந்த இலக்கியம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சது. ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப அராத்துத்தனம் பண்றாங்க. திடீர்னு ரயில் பறக்குது, ரயில் வந்து முன்னாடி வருது, காட்டுல இருந்து மிருகங்கள் வருது அப்படின்னா நிறைய எழுதுறாங்க. ஆனா இது ஹாரி பட்டரோட உள்ளது. ஹாரி பட்டர் வந்து ஒரு ஃபேண்டசி, ஒரு மாயஜனம் இருந்தது. அவங்ககிட்ட இருந்த துன்பத்துல இருந்து அவங்க எழுதுனாங்க. நம்ம கிட்ட அப்படிப்பட்ட துன்பங்கள் கிடையாது. பேய் பிசாசு இதெல்லாம் வந்து தமிழ்ல வந்து கிடையாது. அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, மகாபாரதம் ராமாயணம் நம்மளுடைய திராவிட இலக்கியம் கிடையாது. வேணா இந்திய கல்ட்டுல இருந்து அங்கங்க எடுத்துட்டு வேணா அந்த துன்பங்களை வச்சு எடுக்கலாம். ஆனா நம்ம கிட்ட அந்த யாழி இருக்கு. யாழி ஒரு மாய அந்த சொல்றோம் இல்லையா, நம்ம அந்த ஆரிபட்டல்ல வரக்கூடிய அந்த ஒரு இது மாதிரி இருக்கக்கூடிய யாழி இருக்கு. ஏன்னா நான் தொடர்ந்து என்னுடைய நண்பர்கள் முருகேச பாண்டியன் பேராசிரியர் விமர்சகர், அவர்கிட்ட கேட்பேன். பெரியசாமி, நிறைய இலக்கிய நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்ககிட்டலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி உருவாக்கிட முடியுமா அப்படின்ட்டு. ஏன்னா நம்மகிட்ட துன்பம் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்ட்டு. நிறைய பேய் பிசாசெல்லாம் நம்ம வச்சிருக்கோமே, இதெல்லாம் இந்த சமீப காலத்துல வந்த ஒரு விஷயங்கள் தான் அப்படின்னு தொடர்ந்து அது மூலமா தமிழ் இலக்கியங்களை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்.
அதனால இன்றைக்கு எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் வந்து குழந்தைகளை ரொம்ப மட்டமா நினைச்சிட்டு எழுதுறாங்க. அவங்க எழுதுற எழுத்தெல்லாம் குழந்தை இலக்கியம் நினைச்சிட்டு எழுதுறாங்க. இது வன்மையா கண்டிக்க வேண்டியது. நான் இந்த கடந்த 3 வருடங்களாக எழுதுறதல்ல பதிப்பதை நிறுத்திட்டேன். ஏன்னா இப்படிப்பட்ட இலக்கியங்களுக்கு மத்தியில நாம எழுதணும்னா நம்மளும் அது மாதிரி ஒரு சோட போயிடுவோம். ஏன்னா குழந்தைகள் பாவம், அவங்ககிட்ட தொடர்ந்து வன்முறையை திரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க அதே மாதிரி நம்மளோட புக் டிசைன், வானம் பதிப்பகம் அவர் மட்டும்தான் நல்ல டிசைனிங் கொண்டு வர்றாரு. புக் ரேப்பர், இந்த மாய கண்ணாடி புத்தகத்துலாம் அந்த கண்ணாடி ஒட்டியிருந்தாரு. உதயசங்கர் இன்னைக்கு பிரபலமா இருக்காருன்னா அதுக்கு காரணம் வந்து வானம் பதிப்பகம் தான். அந்த ஒரு எழுத்தாளர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு சேர்த்தது அந்த மாய கண்ணாடி தான். அந்த புத்தக அட்டையிலே கண்ணாடி இருக்கும், அதை பார்த்த உடனே அவனோட ஃபேஸ் தெரியும் அப்படின்ற விஷயம் என்ன இருந்தது. அது குழந்தை பார்த்தேனே வாஞ்சிட அதுக்குள்ள என்ன இருக்குன்றத நம்ம போகணும். குழந்தை பார்த்தோடனே அதை என்னன்னா எடுக்கணும், புத்தகத்தை வாஞ்சியோட தொட்டு பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு டிசைனிங் இல்லை. நீங்க அதோடைய கலரு, அதோட உள்ள கண்டென்ட் வந்து சின்ன 2 வார்த்தை 2 வரி அப்படிதான் இருக்கணும். மாடசாமி மாடசாமி தொடர்ந்து குழந்தை ரொம்ப ஒரு வாக்கியத்துல 3 சொற்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் ஒரு வேர்டு, சென்டென்ஸ்ல ஒரு 3 வேர்டு 4 வேர்டு, அப்பதான் குழந்தைகள் படிக்க முடியும், வாசிக்க முடியும். நிறைய வேணாம், படங்களோட கதைகள் அந்த எல்லாம் ஒரு பக்கங்கள் வந்து கம்மியா இருக்கணும். நிறைய எழுதணும்னு அவசியம்னா இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. இதுதான் குழந்தை இலக்கியத்துக்கான மாற்று பாதையா இருக்கு. இதெல்லாம் நம்ம பயிற்சிகள்ல தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பெரிய ஆளுகளோட உரையாடும் ஆசிரியர்கள், குழந்தைகளோட இருக்கக்கூடிய என்ஜிஓ அமைப்பு ஆசிரியர்கள், உங்களை மாதிரி இருக்கக்கூடிய அந்த வாசிப்பு குழந்தைகளுக்கு நிறைய நடத்துறாங்க. அறம், தமிழ் இசை கலந்த அறம் நடத்துறாங்க. அதே மாதிரி தாம்பரத்துல மலர்விழி, அதே மாதிரி இங்க வந்து பாண்டிச்சேரியில வந்து சாலை செல்வம், இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து குழந்தைகள் சார்ந்து இயங்குறாங்க. அவங்க இந்த சாலை செல்வம் எழுதுற எழுத்துக்கெல்லாம் குழந்தைகளுக்கான இலக்கியமா இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால டெய்லி ஒரு கதை போடுறாங்க. அப்படி ஒன்றும் நம்ம ரயில் வண்டிகளை வந்து தள்ளணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அது குழந்தைகளுக்கான இது. ஏன்னா அது இன்னைக்கு கதை படிச்சுட்டு தான் வாழணும்னு அவசியம் இல்லை, கதை படிச்சுட்டு தான் தூங்கணும் அவசியம் இல்லை. கதை சொல்றதுக்கு பாட்டிகள் இருக்கிறாங்க, எவ்வளவோ கதைகள் இருக்கு. புதிய ஒரு கதையை உருவாக்கணும். நம்ம வந்து என்ன குழந்தைகளை வாசிப்பை நோக்கி நகர்த்தணும்னா எளிய கதைகளை, இனிமையான கதைகளை, குழந்தைகளோட யதார்த்தமான கதைகளை, குழந்தைகள் சஞ்சரிக்கக்கூடிய கதைகளை நாம சொல்லணும். அதனாலதான் நான் திரும்பி இதெல்லாம் நம்ம வந்து என்னைய நான் மாத்திக்க முடியாதுன்ற பட்சத்துல குழந்தையோட கதையை எழுத முடியும். அதுக்கான குழந்தை எழுத்தாளர்களை நம்ம உருவாக்கணும். அது ஒரு அடலசன்ஸ் எழுத்தாளர் இருக்கணும். என் பாப்பா எழுதுறேன்னு சொல்றப்ப நான் எழுதுமா அப்படின்னு சொன்னேன். பட் ஆனா அவங்களுக்கு என்னன்னா வாசிப்பு இல்லை, அனுபவம் இல்லை. அவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வச்சுருக்கிறாங்க, ஆங்கில புத்தகங்கள் வச்சுருக்காங்க, தமிழ் புத்தகங்கள் அவங்களுக்கு இல்லை. ஆனா நிறைய ஆங்கில புத்தகங்களோட தழுவலா புகழ்பெற்ற தமிழ் நூல்கள் இருக்கு. ஏன்னா இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வந்த பின்னாடி அங்க எடுத்து படிக்கும்போது பல நூல்கள் வந்து தழுவி எழுதப்பட்ட ஒரு விஷயமா பார்க்குறேன். அதனால நாம எதை நோக்கி நகரம்னா குழந்தை இலக்கியம் உண்மையான குழந்தை இலக்கியமா மலர வேணும். அது குழந்தைகளோட இருக்கும்போது குழந்தைகளோட யதார்த்தம், குழந்தைகளோட தேவைகளை அறிந்து எழுதினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் நான் இந்த 3 வருடமாக நான் எழுதின எழுத்த நான் திரும்பி பார்க்குறேன், அதை எடிட் பண்ணிட்டு இருக்கு. நிச்சயமா வந்து ஒரு நல்ல இலக்கியத்தை இனி வரக்கூடிய காலங்களில் என்னோட டார்கெட் என்னன்னா, முருகேச பாண்டியன் வந்து சொல்லி விமர்சனம் சொன்னாரு, நீ ஒவ்வொரு வருடமும் ஒரு 2 புத்தகங்கள் 3 புத்தகங்கள் வெளியேற்றுங்க, நிப்பாட்டு போதும், உன்னைய தெரியும், இந்தியா முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் தமிழ் சிறுவர் எழுத்தாளர்கள் உன் பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டு அப்படின்னு சொன்னாங்க. நீ எழுத்த நிப்பாட்டுல சொன்ன, பப்ளிஷ் பண்றத நிப்பாட்டு, எழுது, திரும்பி ஒரு வருடம் கழித்து அதே எழுத திரும்பி வாசிக்கும் பொழுது நிறைய பிரச்சனை தெரியுது. என்னோட எழுத்து முறைகள்ல, வடிவமைப்புல, வாக்கிய அமைப்புல நிறைய மாற்றங்களை நான் செய்துட்டு வரேன். ஏன்னா குழந்தைய வந்து வாசிக்கணும், கடினமான வாக்கியங்களை வாசிக்க முடியாது. ஏன் பாட புத்தகத்திலிருந்து விலகி போறாங்கன்னா, பாட புத்தகங்கள் குழந்தைகளுக்கானதாக இல்லை. பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய எழுத்து முறை, வாசிப்பு முறையானது வேறு விதமா இருக்கும்.
குழந்தைகளை விரட்டக்கூடியதா இருக்கு. அதனால அதெல்லாம் இங்க இருந்து அந்த மாற்றம் இங்க வந்தாதான் இந்த பாட திட்டத்திலையும் பாடம் எழுதுபவர்களும் மாற்றம் தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. சுடரொளி இருக்காங்க, அவங்க வந்து நல்ல ஒரு எழுத்த வந்து பாடப்புத்தகத்துல மாற்றங்களை உருவாக்கக்கூடியவர்கள் இதா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்களை மீறிதான் பல விஷயங்கள் செயல்படுது. ஏன்னா எங்க இருந்தோ மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிற மாடசாமி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஐஏஎஸ் ஆபீசர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மாற்றம் வேணும்னு சொல்றப்ப வந்து இன்னும் பிடிவாதமாக ஒரு குழு வந்து இல்ல இல்ல இப்படிதான் இருக்கணும், பாடப்புத்தகம்னா அது ரிச்சா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கணும். இல்ல அந்த குழந்தைகளுக்கானதாக இருக்கணும். கதைகள் மாறும் பொழுது அதுவும் மாறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா சிறார் இலக்கியம் வந்து இன்றையோட போக்கு இருக்கு. 2020 வந்து எல்லாரும் உடனே பாலசாகித்ய அகாடமி வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க. இது என்னமோ ரொம்ப எளிமையான ஒரு தளமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆள்கை இல்லாதனால எழுதிருந்தாங்க யாரு வேணாலும் அப்படின்ட்டு. இது ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது. தயவுசெய்து உங்க குழந்தைகளுக்கு நீங்க உங்க கதையை சொல்லி பாருங்க. அது கேட்கத்தானே தெரிஞ்ச முன்னாடி எழுதுங்க. உங்க சொந்த குழந்தைகள்கிட்ட உங்க கதையை சொல்லி வேற நீங்க சிறார் இலக்கியம் பத்தி உங்களுக்கு பெரிய கருத்துக்கள்லாம் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து நான் வந்து உங்க எடுத்து வச்சிருக்கிறதுல பாதி கேள்வி கூட உங்கள்ட்ட கேட்க முடியல, நேரம் ஆகுது. உங்கள்ட்ட இன்னும் ஹர்ஷா, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் ஒரு கேள்வியாவது கேட்கலாமா? கேளுங்க கேள்வி கேளுங்க, மத்தவங்க கேள்வி கேட்கட்டும். நீங்க வந்து ஆடியன்ஸ் क्वेश्चन ஒண்ணும் இல்ல, நீங்க கேளுங்க. அதான் கேளுங்க, நீங்க கேளுங்க, நம்ம உரையாடிட்டே இருக்கோம். நீங்க வந்து விளையாட்டு, பொம்மலாட்டம், வீதி நாடகம், தெருக்கூத்து இப்படின்னு நிறைய முறைகள்ல வந்து விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், அது வந்து பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை, அப்புறம் வந்து குழந்தை திருமணம், சைல்டு அபியூஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி பல, அப்புறம் நல்ல பழக்கங்கள், முழுமியங்கள் அதெல்லாம் வர்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துறீங்க. இந்த மாதிரி பொம்மலாட்டம், இந்த வீதி நாடகம், தெருக்கூத்தெல்லாம் நடத்துறப்ப இதுல கலைஞர்களா யார் இருப்பாங்க? மாணவர்கள் இருப்பாங்க, குழந்தைகள் தான். குழந்தைகளை தான் பழக்கப்படுத்துறீங்க. ஆமா ஆமா, குழந்தைகள், ஆசிரியர்கள் 2 பேரும் தான் இருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, விஜயன் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இந்த இலக்கியங்கள்ல, சிறார் இலக்கியங்களுக்கு. விஜயனோட நான் வந்து பழக்கம் ஏற்பட்ட பின்னாடி நீங்க ஏன் குழந்தைகளை போய் பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தார். நாங்க கேன்வாசிங் பண்றது வேற, விடுமுறை நாட்கள்ல குழந்தைகளை ஏன் பார்க்க கூடாது, பேரண்ட் வந்து அதாவது பேரண்ட் ஸ்கூலுக்கு வராங்க, நீங்க போய் பேரண்ட பார்க்க கூடாதா அப்படின்னு கேள்வி இருந்தார். ஸோ அதுதான் எனக்கு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குச்சு. நாம ஏன் குழந்தைகளை போய் அவங்களோட வீட்டு பகுதிகளில் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சனி ஞாயிறு விடுமுறைகள்ல குழந்தைகளை தேடி போக ஆரம்பித்தேன். சார் வந்திருக்கிறாருன்னு ஓடி வந்தாங்க. உங்க அம்மா அப்பாவை கூப்பிடுப்பா அப்படின்னா, வேலை இருக்கா கூடா, சாருக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அப்பதான் என்ன செஞ்சுட்டுன்னா, புத்தகங்களை கையில எடுக்க ஆரம்பித்தேன். புத்தகங்களை கையில எடுத்துட்டு போய் அந்த மாணவர்களை எல்லாத்தையும், ஏன் பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லாம அவன் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்தையும் ஒரு மரத்தடியில உட்கார வச்சு புத்தகங்கள் கொடுத்து கதை சொல்ல ஆரம்பித்தேன். பப்ளிக்ல வந்து நின்று கதை சொல்லு. அப்படி நான் கதை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதுதான் பலவிதமான விஷயங்களை வந்து நான் கதை சொல்றதுல அனுபவங்களை பெற்றேன். நான் மட்டும் கதை சொன்னேன், அதுக்கப்புறம் குழந்தைகளை அழைத்து கதை சொன்னேன், அப்புறம் குழந்தைகளும் நானும் சேர்ந்து கதை சொன்னேன். இந்த மாதிரி பல வடிவங்கள்ல வந்து நான் வந்து ஏற்படுத்த முடிஞ்சிச்சு. அப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து அது ஒரு நாடகம் மாதிரி இருக்கும். அந்த கதை சொல்லும் போது எல்லாரும் அந்த சுத்தி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. இப்போ அந்த பெற்றோர்களும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த குழந்தைகள் வந்து கதை சொல்லி முடிஞ்சோடனே புத்தகங்கள் கொடுத்து அங்க ஒரு மரத்தடியில ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சு பேசுவோம், வாசிக்க வைப்போம். அந்த குழந்தைகள் கதை சொல்லுவாங்க. அப்புறம் அந்த குழந்தைகள் வந்து அந்த பகுதியில் இருக்கிற நூலகங்களை அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சேன். எங்க இருக்கு அப்படின்றப்ப அந்த குழந்தைகள் தேடி தேடி, இல்லை சார் இங்கெல்லாம் அப்படி இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் அங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட அந்த அடுத்த தெருவில் இருக்கு, அடுத்த தெருவில் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே போய் அந்த பொது நூலகத்தை நாங்க அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சேன். கதை வாசிக்கிறது, கதை சொல்றது. அப்புறம் அது இதனோட மாற்று வடிவமா கொரோனா காலங்கள்ல என்ன செஞ்சேன்னா, தொடர்ந்து செய்தித்தாள்கள்ல வந்து இந்த போக்சோ குறித்த செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சது. அதை விழிப்புணர்வு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு
நான் என்னன்னா அப்போ வந்து நான் ஹைதராபாத்ல பப்பட்ரி வந்து கத்துக்கிட்டு வந்தேன் 2014 வாக்குல. அரசு வந்து எனக்கு வந்து முறைப்படி ஆசிரியர்கள் அனுப்பி பல்வேறு மாநிலங்கள், மிசோரம், ஹைதராபாத், இதுல மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் நிறைய பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து வந்தாங்க. அவங்க எல்லாருமே பப்பட்ரி முழுசா கத்துக்கிட்டோம். அதை நான் ஏன் அந்த கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம பப்ளிக்ல, ஏன்னா ஒரு இதுவரைக்கும் நாடகம் சொல்லிட்டேன், இதே விஷயத்த வந்து கதை மூலமா சொல்லியிருக்கேன். அப்படி ரீச் ஆகாத ஒண்ணா நம்ம ஏன் செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்ட்டு. அப்போ வந்து பெரிய மாடம், அதாவது நான் கதை சொல்லும் போது எட்டாம் வகுப்பு படிக்கிற பையன் கூட அந்த வட்டத்துக்குள்ள உட்கார மாட்டான். பொது வெளியில ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து உட்கார மாட்டான். ஆனா இது பப்பட் ஷோ நடத்தும் போது வாலண்டியரா அவனே வந்தான், அவனே ஸ்கிரீனை பிடிச்சிக்கிட்டான். சார் பொம்மை நான் எதுவும் செய்யணுமா அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருந்தது. ஸோ அது எனக்கு எளிமையா இருந்தது. இன்னொன்னு, டே ஏதோ பொம்மை வச்சு சார் செய்யறாரா அப்படின்ட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற பெரியவங்க எல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அது எனக்கு ஒரு புது அனுபவத்தை கிடைச்சது, புது இதை சமூகத்தோடு இணைஞ்சு வேலை பார்க்குற ஒரு அனுபவங்களை கொடுத்தது. ஸோ அது மூலமா நான் வந்து நிறைய விஷயங்களை ஓப்பன் பண்ண சொன்னேன். அதுக்கு இன்னைக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னோட இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த எந்த விதமான கூச்சம் இல்லாம பப்ளிக்ல அந்த பப்பாட்டை வந்து இயக்குறது எல்லாமே கற்றுக் கொடுத்தேன். ஸ்ட்ரிங் பப்பட்டா இருக்கும், ஒரு கிளவுஸ் பப்பட்டா இருக்கும், ஹேண்ட் பப்பட்டா இருக்கும். ஸோ பலவிதமான பப்பட்டை வந்து நாங்கள் அங்கே உருவாக்கி செஞ்சோம். டீச்சர்களே செஞ்சோம். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்துச்சு. அப்புறம் குழந்தைகளும் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் குழந்தைகள் சின்ன சின்னது. அப்புறம் எனக்கு நாடகம் வந்து ஸ்ட்ரீட் டே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நான் அமெரிக்கன் கல்லூரியில இருக்கும் பொழுது பிரபாகரனும் சுந்தர் காடியும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். இன்னைக்கு சென்னையில காளீஸ்வரர் இருக்கிறாரு, அவர் நாடகம் போடுறாரு, திருநாடகம் போடுறாரு. அது மாதிரி எங்க காலகட்டத்துல நான் அமெரிக்கன் போயிருக்கேன். அப்போ என்னன்னா ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துருவாரு, வசனத்தை வந்து நான் உள்வாங்கிட்டு பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. நான் என் குழந்தைகிட்ட நான் என்னன்னா இயல்பா இருந்தது என்னன்னா, ஒரு விஷயத்த இப்ப போறோம், இது டெங்கு வருது அப்படின்னா டெங்கு குறித்து என்னெல்லாம் இருக்கு அறிவியல் பூர்வமான விஷயங்கள்லாம் தகவலை சொல்லுவாங்க. அது நல்லா படிக்கிற பையன் வந்து அந்த தகவலை உள்வாங்கிருப்பான். அப்புறம் நம்ம என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இயல்பா அப்படின்ட்டு. சார் கொட்டாச்சிட்டி வெளியே போடுறோம், மாவட்ட கல்ல வச்சிருக்கோம். அப்போ ஒரு ஆள் வந்து தண்ணி எடு, ஒரு ஆள் கொட்டாச்சிட்டி குடத்தை விட்டு வெளியே வெளியே அப்படின்ட்டு, இன்னொரு ஆள் வந்து வைக்கணும். அவன் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குரிய டயலாக உருவாக்கிப்பான். ஒரு பொண்ணு வந்து தண்ணி எடுத்து, ஏமா எனக்கு நேரமாச்சு ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்ட்டு அதை வச்சுட்டு ஓடும். இன்னொன்னு, ஏண்டி அதை மூடி வச்சா என்னவா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரம்மா. உங்க 2 பேருக்கு பொழப்புல எப்ப பார்த்தா முடி வைன்னு அந்த அரசாங்கம் சொல்ற மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு இருக்கும். அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பையனுக்கு டெங்கு காய்ச்சல், உடனே பக்கத்துல மாத்திரை டேப்லெட் வாங்கிட்டு. ஸோ இதெல்லாம் அன்றாட அந்த குழந்தைகள் பார்க்கறது. மெடிக்கல்ல போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா மருந்து அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்போ அங்க வர ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வருவாங்க, இப்படி வாங்கலாமா உனக்கே அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என் பக்கத்து வீட்டு குழந்தை வந்து பேசு, எங்க சார் சொன்னாரு, எங்க டீச்சர் சொல்லி இருக்கிறாங்க, இந்த மாதிரி நான் போய் வாங்கி சாப்பிடக்கூடாது, பக்கத்துல தானே அரசு சுகாதார நிலையம் இருக்கு, அங்க போய் வாங்கணும். இந்த மாதிரி விழிப்புணர்வு நாடகங்களை நான் கற்றுக் கொடுத்தது என்னன்னா, சத்தமா பேசணும், ஆடியன்ஸை பார்த்து பேசணும், 2 ப்ராப்பர்ட்டி எல்லாம் உனக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு. ஸோ இந்த இயல்பா ஒரு நாடகம், திருநாடகத்தை குழந்தைகள் இந்த 5ஆம் வகுப்பு, மேக்சிமம் 4ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு குழந்தைகள் தான் அதுல பங்கெடுப்பாங்க. இன்னும் நான் என் வகுப்பு குழந்தைகளுக்கு மட்டும் பங்கெடுக்கிற சொல்றேன். யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ அந்த குழந்தைகள்லாம் வருவாங்க. அதுல வந்து தப்படிக்கிறதுக்கு ஒரு குழு உருவாக்கியிருந்தேன். வாத்தியம் வாசிக்கிறது, இந்த கையில ஜிஞ்சரா வச்சு ஜாலரா வச்சுட்டு, இதெல்லாம் அவனே கொண்டுட்டு வந்தோம். நம்ம எதையுமே செய்யணும் இல்லை. எங்க அப்பா ஐயப்பன் கோயிலுக்கு பயன்படுத்தினார் சார் இந்த இது அப்படின்னு கொண்டுட்டு வருவான், அதை ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பான். ஸோ அவன் வந்து இது பண்ணுவான், அவனே ஒரு பாட்டு பாடுவான். எங்களை தங்கலிலான ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க வந்து இசையமைக்கிறது, அதாவது ஒரு பாடல் எழுதுனா டக்குன்னு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருவான். உடனே போவான், வாங்கிட்டு வருவான், அவனே மெட்டு போட்டுருவான். அப்ப ஒரு நாடகம் நடக்கிற முன்னாடி வந்த நம்ம ஐயா வந்தானா வந்த ஜனங்க அப்படின்ட்டு அதெல்லாம் பையன் வந்து அவனே செஞ்சிருவாங்க. ஒரு வட்டத்துல உட்காந்துருவாங்க, அவன் எதுக்கு எங்க வரணும், எந்த கேரக்டர், இது மட்டும் பொசிஷன் பார்த்து அன்னைக்கு பிரேயர்ல நாங்க வந்து அந்த நாடகத்தை நடத்தி கட்டுவோம். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய தெருக்கல்ல 4 இடங்கள் சந்திக்கிற இடங்கள்ல வருஷம் வந்து இதை வந்து நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். எல்லா குழந்தைகளும் பங்கு வரும். அது வந்து ரொம்ப குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி. போய் சொல்லுவான், பேரண்டும் என் பையன் வந்து பாருங்க சார் நடிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்ட்டு. அவனுக்குள்ள அந்த திறமை, இசை திறமை இருக்கு, நடிப்பு திறமை இருக்கு, வசனத்தை எப்படி டெலிவர் பண்ணணும்,
நம்ம சாதாரணமா சொன்னா போதும், பையன் மண்டையில தட்டி சொல்லுவான், இப்படி அவங்க அம்மா பேசும், எப்படி பேசும் அப்படின்ட்டு. அது மாதிரி சின்ன சின்ன நகைச்சுவை வசனம் எல்லாமே அதுக்குள்ள வந்துடும். எல்லாமே ரொம்ப யதார்த்தமா இருக்கும். அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட எல்லாம் நல்லா சிந்திப்பாங்க. அந்த நாடகம் மெருகேறும். ஏன்னா பக்கத்துல மாவாட்டிட்டு இருப்பாங்க ஒரு பையன், சார் எங்க அம்மா பக்கத்துல தான் சார் என் தம்பி ஆய் போயிடுவான், அதுல நான் போய் அந்த உட்காந்து ஆய் போடுற மாதிரி நான் நடிக்கிறேன் சார். அந்த பையன் போனோன்னு அந்த ஜனங்கள்லாம் ரசிச்சு சிரிப்பாங்க. அது யதார்த்தம். அது மழையில கரைஞ்சி முச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த பசங்களே வசனங்களை பேசி எல்லாமே இருக்கும்போது, அப்ப நம்ம நினைக்க முடியாத ஒரு விஷயம் யதார்த்தத்தை வந்து திருநாடகங்கள்ல உருவாக்குறது. அதுக்கு பிரபாகருக்கும் சுந்தரகாடியும் தான் அந்த ட்ரைனிங் வந்து எனக்கு. அது நான் கல்லூரியில பயின்றதை வந்து என் பசங்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஏன்னா பசங்க ஏன் அடாப்ட் ஆகுறாங்கன்னா என்னோட ஒன்றிணைஞ்சு இருக்கிறாங்க. ஸோ அவங்க புது புது விஷயங்களை தேடி போறாங்க. பள்ளி மட்டுமே ஒரு கற்றுத்தரக்கூடிய ஒரு இடமா இல்லாம பள்ளியை தாண்டி ஒரு விஷயம் நடக்கணும்னா இந்த மாதிரி மாற்றங்கள், திருநாடகங்கள் போடலாம், வீதி நாடகங்கள் போடலாம். ஒரு பொல்யூஷனை பார்க்கணும்னா ஒரு ரோட்டு புறத்துல இருந்து எத்தனை வண்டி புகைக்கு கேட்டு போகுது அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். ஒரு மரத்துல எவ்வளவு அசுத்தம் அடைஞ்சிருக்கு, ஒரு இலை எவ்வளவு அழுக்கா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். நாம இன்னும் வந்து ஒரு யதார்த்தமா புத்தகத்தை நம்பிதான் இருக்கோம். அதை விட்டு விழிஞ்சு செயல் வடிவத்துல யதார்த்தத்தை உண்மையை அவன் காணும் பொழுது அந்த அறிவு வந்து அவனுக்கு உள்ளுக்குள்ள தானா சென்றடையும் அப்படின்றதுதான் என்னோட இது. அதனால பல்வேறு வடிவங்கள் என்னால என்னெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுமோ அது பிரைமரி எஜுகேஷன்ல இது. இதே ஒரு ஹைஸ்கூல்ல இருந்தா இன்னும் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அடிக்கடி ஏற்படும். ஏன்னா அந்த ஆசிரியர்கள்லாம் வந்து ஆசிரியரை குறை சொல்லல. ஏன்னா இப்படி நான் பேசும் பொழுது என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களுக்கு போர்ஷன் அதிகம் இது அப்படி இல்லை. களம் வந்து நமக்கு நிறைய இருக்கு. இன்னும் அந்த ஒரு மனப்பாடம் பண்ற, போர்டுல எழுதி போட்டு நடத்துற ஒரு விஷயத்தான். டிஜிட்டல் கூட என்னன்னா அது அப்படியே வருது, அதை மனப்பாடமா பண்றான். அதுதான் டிஜிட்டல் லேர்னிங்கா இருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளோ அனிமேஷன் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, செல்ஃப் லேர்னிங் டிஜிட்டல் நிறைய இருக்கும். ஆனா திரும்பியும் அதுல என்னன்னா ஒரு கணக்குனா a + b = ஹோல் ஸ்கொயர் = a² + b² + 2ab அப்படின்ட்டு a = 2 b = இப்படி நம்ம கரும்பலையில என்ன மியூட் ஆயிடுச்சுங்க. மியூட் ஆயிடுச்சு உங்களோட இது. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும் ஒரு ஆசிரியர் நினைச்சா. அது எழுத்துலையும் கொண்டு வரலாம் அப்படின்றதுதான் என்னோட எண்ணம். நன்றிங்கய்யா. அதாவது நல்ல கை தூக்கிட்டு இருக்கிறாங்க. கேள்வி கேட்கலாமா? கேளுங்க ரெஜினா. ரொம்ப நன்றிங்கய்யா. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நான் என்ன நிறைய வச்சிருங்க, யாரும் இல்லாதப்ப கேட்கலாம் நீங்க கேள்விகளை. நான் 13 கேள்விகள் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா 6 கேள்விதான் கேட்டிருக்கேன். நீண்ட உரையாடலா இருக்கிறதுனால நமக்கு நேரம் போதல. இப்ப வந்து ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய எழுத்துக்கள் படிச்சதுலயும் உங்களுடைய அந்த வீடியோ இதெல்லாம் நிறைய அதை பத்தின கேள்விகள் எல்லாம் வச்சிருந்தேன். ஆனா கேட்க வாய்ப்பு இல்லை நேரங்கிறதுனால இப்ப என்னுடைய அந்த நேர்காணல நான் முடிச்சுக்கிறேன். நன்றிங்கய்யா. வணக்கம் இறைவி. நீங்க வழக்கம் போல அருமையான கேள்விகளை கேட்டு படைப்பாளர்கிட்ட இருந்து நிறைய தகவல்களை எங்களுக்கு பெற்று தந்தீங்க. உங்களுக்கு பாராட்டுகள். எனக்கு வந்து இப்படி ஒரு சரவணன் ஐயா மாதிரி ஒரு அற்புதமான படைப்பாளரின் அறிமுகம் கிடைச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவருடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துது. எப்படின்னா அந்த மாணவர்கள் கோணத்திலிருந்து, ஆசிரியர்கள் கோணத்திலிருந்து, பெண்கள் கோணத்திலிருந்து சிந்திக்கிறாரு. அது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து அவர்கிட்ட 2 கேள்விகள் இருக்கு. என்னன்னா வந்து அவர் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து பாடம் பல கருத்துக்களை சொல்றாரு இல்லையா? அது வந்து நீங்க வகுப்பறையில இருக்கும்போது பிள்ளைங்க வந்து நீங்க ஒரு டீச்சர் சொன்னா எல்லாத்தையுமே அவங்க கேட்பாங்க தான். இப்போ ஒரு மாணவனை வந்து நீங்க வாசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் இது வரைக்கும் வாசிக்கல அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் வாசிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். இருந்தாங்கன்னா அவனை வாசிக்க வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு 20-30 குழந்தைங்களை வச்சு சொல்லும் போது அவங்க வந்து அப்படியே ரொம்ப மோட்டிவேட்டடா ஆகி வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வீட்டுல போன போது அந்த உங்க அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. அங்க போன உடனே ஆமா டீச்சர்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அந்த வீட்டுல இருக்க அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த முக்கியத்துவத்தை நீங்க எப்படி வலியுறுத்துறீங்க?
அது என்னோட முதல் கேள்வி. அதுக்கப்புறம் வந்து இப்ப நீங்க கொஞ்சம் வருஷமா இந்த பணியில எத்தனையோ விதமான பணிகள்ல ஈடுபட்டு எல்லாருக்கும் வாசிப்பு, நாடகங்கள், அந்த பிரச்சாரம் பண்றது, விழிப்புணர்வு எல்லாமே பண்ணிக்கிட்டு வர்றீங்க. இப்போ ஒரு வாசிக்கிறது அப்படின்னு வரும்போது எல்லாரும் வாசிச்சாலும் ஒரு சில பிள்ளைங்க தான் வந்து அந்த வாசிக்கிறதையே ரொம்ப ஒரு சுவாசிக்கிறது மாதிரி எடுத்துக்குவாங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து வேற சில திறன்கள் இருக்கும். அதுவும் வந்து நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. காலப்போக்குல வந்து ஒருத்தர் நல்லா படிக்கிறான், ஒருத்தர் நல்லா பாடுறான், ஒருத்தர் நல்லா விளையாடுறான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி ஒரு திறமைய நீங்க கண்டுபிடிக்கும் போது அந்த திறமைய மேம்படுத்துறதுக்கு நீங்க ஏதாவது பண்றீங்களா? இந்த ரொம்ப 2 கேள்விதான்ங்க. மகிழ்ச்சி. ரெண்டும் ஒரே கேள்வியா எனக்கு தோணுது. நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். ஒரு வகுப்பு ஒரு 30 குழந்தைகள் எடுத்துட்டோம்னா அந்த வகுப்புல நல்லா படிக்கிற குழந்தைகள் 5 தான் இருக்கும். இது யதார்த்தமான ஒரு உண்மை. அதாவது நல்லா படிக்கணும்னா நல்லா ரீட் பண்ண முடியும். அவனால எந்த ஒரு விஷயத்த கொடுத்தாலும் சரளமா வாசிக்க தெரியும். தமிழ், ஆங்கிலம் ரெண்டிலும். சில குழந்தைகள் என்னன்னா ஒரு 30ல ஒரு 10 குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா தெரியும், வாசிக்க தெரியும். ஆனா என்ன செய்வாங்கன்னா எழுத்து கூட்டி வாசிப்பாங்க. எழுத்து கூட்டி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 10 பேர் என்னன்னா எழுத்து தெரியும், ஆனா வாசிக்க தெரியாது. எழுத்த கூட்ட கூட தெரியாது. அப்படின்றது இந்த 5 குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது. அரைகுறையா வந்திருப்பான், எழுத்தே தெரியாம. இதான் யதார்த்தமான சூழல். ஒரு அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கக்கூடிய சூழல். நீங்க சொன்ன மாதிரி அந்த பேரண்ட் எல்லாம் என்னன்னா காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு 7 மணிக்கு போயிடுவாங்க. காலையிலேயே பழைய சோறு தான் வச்சு கொடுத்துருப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு. சில பேரண்ட் அதுவும் இல்லாம எல்லாம் வாத்தியார் பார்த்துக்கிறாங்க போ அப்படின்னு அனுப்பி விடுற குழந்தைகள் தான் நிறைய பேரண்ட் இருப்பாங்க எங்களோட பள்ளிகள் தான். ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம வெறும் பாடங்களை மட்டும் கற்றுக் கொடுத்தா அது போய் சேருமான்றது ஒரு பெரிய கேள்விதான். இது எப்படிப்பட்ட சூழல்ல ஆசிரியர்கள் வந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் இருக்காங்கன்றதையும் இந்த சூழல்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஆசிரியர்களை குறை சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுனால இந்த சூழலையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால ஒரு ஆசிரியர் பாடம் கத்துக்கிறது முன்னாடி அவன் சாப்பிட்டானான்றதுல இருந்து ஆரம்பிக்கணும். உங்களோட இது சாப்பிட்டானா, நல்ல உடல் நலத்தோட இருக்கானா, காலையில குடும்பத்துல சண்டை இல்லாம இருக்கான், இன்றைக்கு மகிழ்ச்சியா இருக்கானா, இது எல்லாத்தையும் ஆரம்பிக்கிற ஒரு இடம் எங்க இருக்குன்னா ஒரு வாத்தியார் வந்து ஒண்ணு விளையாட வைக்கணும் குழந்தைகளை, இல்லைன்னா கதை சொல்லி சிரிக்கணும். இது 2 விஷயத்துல இருந்தா எனக்கு வந்து கதைகள் வந்து எளிமையா இருந்தது. அதனால கதை சொல்ல ஆரம்பிச்சேன். ஆனா இந்த கதைகள் வந்து என்னன்னா 2 வருஷம் கழிச்சு அதே கதையை நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது எங்க அண்ணன் இந்த கதையை ஏற்கனவே எனக்கு சொல்லிட்டான் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வர ஆரம்பிச்சது. இந்த ஆசிரியருக்குள்ள ஒரு சிக்கல் என்னன்னா அந்த வாத்தியாரா இதுதான் நடத்துவாருன்னு சொல்லிட முடியும். ஸோ அது அப்ப அந்த ஒரு மோனோட்டோனஸ், அத ஒரு ஒரே மாதிரியான ஸ்டீரியோ டைப்ல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சேன். ஸோ அதுதான் என்ன கதை சொல்ற விதங்களையும் கதைகளையும் மாற்றி இன்னைக்கு வரைக்குமே நான் ஒரு இடத்துல சொன்ன கதையை மறு இடத்துல சொல்றது இல்லை. ஏன்னா இதுதான் அங்க சொல்லிட்டாரேன்னு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அது வந்து நான் இதை பழக்கமா வச்சிருப்பேன். அப்படியே அந்த கதையை சொன்னாலும் அந்த கதையை வந்து வித்தியாசமா சொல்றதுக்கான ஒரு முயற்சியையும் எடுத்திருப்பேன். அங்க சொன்ன விதம் வேறையா இருக்கும், இல்லைன்னா இங்க சொன்ன விதம் வேறையா இருக்கும். அப்படின்ற 2 விஷயங்களை நான் வந்து தொடர்ந்து கையாண்டுகிட்டே வருகிறேன். ஸோ அது வந்து குழந்தைகிட்ட இருக்கும் பொழுது உட்காந்துக்கிட்டு கதை சொல்றத விட நின்றுட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சேன். அப்புறம் அந்த பாத்திரமாவே மாற ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள்ல வந்து பார்ட்டிசிபேட் நான் மட்டும் கதை சொல்லி என்ன செய்ய, அது கேட்டுட்டே இருந்தா அது ஒரு நார்மல் கிளாஸ் தானே. இப்போ அந்த குழந்தைகளையும் வசனம் பேச அனுமதிக்க ஆரம்பிச்சேன். அப்படி ஆரம்பிக்கும் போது அந்த கிளாஸ் கலகலப்பா இருந்தது. ஒவ்வொருத்தரும் அந்த வலியையும் வேதனையும் மறந்து வகுப்பறைக்குள்ள நுழைஞ்சாங்க. அவங்களோட அட்ராக்ஷன் வந்து பெற முடிஞ்சது. அப்ப நான் வந்து யாருக்கெல்லாம் புத்தகங்கள் வாசி கொடுத்தேன், நல்லா படிக்க என்னோட என்னோட பள்ளிக்கூடத்துல ஒவ்வொரு வகுப்பறையிலையுமே வகுப்பறை நூலகம் அப்படின்னு இருக்கு. நிறைய புத்தகங்கள் இருக்கு. நிறைய நண்பர்கள் உதவி செஞ்சிருக்காங்க. விடியன் தோழர் வந்து புத்தகங்கள் கொடுத்திருக்கிறாரு. புவனகோபாலன் தோழர் புத்தகம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நூல் வனம் அப்படின்ற ஒரு அமைப்பு மூலமா அர்ச்சனா தெய்வா அவங்க புத்தகங்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப நானே வந்து நிறைய டோனர்ஸ் இருந்து வாங்கி நூல்வனம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நான் பல அரசு பள்ளிகளுக்கு மாநகராட்சி பள்ளிகளுக்கு கொடுத்துட்டு வரேன். வருஷத்துக்கு ஒரு 5 பள்ளிகளுக்கு 5000, ஒவ்வொரு பள்ளிக்கும் 5000 மதிப்பிலான புத்தகங்களை வழங்கிட்டு இருக்கிறோம். சென்னையை சேர்ந்த சாதனா அவங்க வந்து வெளிநாடு வாழ் நண்பர்கள்ட்ட இருந்து
புத்தகங்களை வாங்கி இப்போ அனுப்பிட்டு இருக்காங்க. எல்லாம் படிச்ச புத்தகங்கள் தான். அதனால எல்லாமே நல்ல புத்தகங்கள் இருக்கும், நல்ல நிலைமையில இருக்கும் அந்த புத்தகம். இன்னொன்று, புதுசாகவும் புத்தகங்கள் அனுப்புறாங்க நண்பர்கள். அதனால இந்த புத்தகங்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்து குழந்தைகளுக்கு வாசிக்கிறோம். கொரோனா காலத்துல ஸ்ட்ரீட் லைப்ரரி வச்சோம், வீதிதோறும் நூலகம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீதியிலையுமே இந்த இருக்கும். இது குழந்தைகள் தான் அதோட. திறன்களை இல்ல நான் மேம்படுத்த சொல்றேன், நீங்க ஒவ்வொன்றுமே வரேன், நான் கொஞ்சம் கொஞ்சமா வரேன். அப்ப வந்து என்னன்னா, உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஐயம் என்னன்னா, வாசிக்கிற குழந்தை தானே வாசிக்கும், எழுத்து தெரியாதவன், வாசிக்காதவன், இவன்லாம் என்ன செய்வான்? அவனுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஏன்னா இந்த இடத்துல தான் ஒரு வாத்தியார் வந்து இங்கேதான் என்னன்னா, அப்ப அறகுறையா வாசிக்கிறவன வாசிக்க தெரிஞ்ச பையனோட சேர்த்து விட ஆரம்பிச்சேன். 2 பேரும் ஒருங்கிணைந்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்குடைய பேர்டன் வந்து குறைஞ்சிருச்சு. தெரிஞ்சவன் தெரியாதவன்கிட்ட வாசிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுல இன்னும் 2 பேருன்னா 4 புத்தகங்கள் எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு நாளும் 2 புத்தகம் இருந்தவன் 5 புத்தகம் படிக்க ஆரம்பிச்சான். 5 கதைகள் வாசிக்க ஆரம்பிச்சான். ஒரு 40 பக்கத்தை கூட முடிக்க ஆரம்பிச்சான். வாசிப்பு கூட கூட. ஸோ இந்த நேரங்கள்ல எனக்கு கிடைச்ச அந்த 2 மாணவர்கள் ஒரு ஆசிரியரா மாத்திக்கிட்டேன். அந்த 10 பசங்க படிக்காதவன் இருக்கான் பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பையன் கொடுத்துருவேன். என்கிட்ட என்னென்ன இருக்குன்னா, லெட்டர்ஸ் இருக்கும். நான் வந்து என்னன்னா, லெட்டர்ஸ் மட்டும் கற்றுக் கொடுக்குறது இல்லை, அவங்ககிட்ட ஒரு கண்டிஷன் கொடுப்பேன். நீ இதுல இருந்து ஒரு 2, அதாவது ஆம், அணில், ஆடு, இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை வந்து உருவாக்கி குழந்தைகளுக்கு அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறது இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே அந்த பாட புத்தகத்துல இருந்து 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு பாடங்கள் இருக்கக்கூடிய சொற்கலவைகளை ஒரு பட்டியல் போட்டு கையில கொடுத்துருவேன். இந்த குழந்தைகள் வந்து அவனை அந்த எழுத்துக்களை ஒண்ணா உட்கார வச்சு சொல்ல வைப்பாங்க. அப்புறம் படங்களை வச்சிருப்பேன். இந்த படங்களை வந்து என்ன செய்வான்னா, தக்காளி அப்படின்னு பார்த்தோன்னே சொல்லுவான், எழுத சொல்லுவேன். அவனுக்கு எழுத்து இருக்கும், அந்த எழுத்தை அடுக்கி வைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு விளையாட்டு முறையா தான் அந்த குழந்தைகளும் செய்வாங்க, நானும் செய்வேன். அப்ப ஒன்றும் தெரியாத பையன் வந்து என்னன்னா, ஒரு அரிச்சுவடி 5ஆம் வகுப்பு வரும்பொழுது, நான் 5ஆம் வகுப்பு தான் எடுத்துருக்கேன், அந்த அது வரைக்கும் அவன் படிச்சுட்டு இருந்திருப்பான். அந்த எழுத்து வரும்பொழுது அதை இதாகிடும். ஸோ இப்படித்தான் என்னன்னா, தொடர்ந்து அந்த குழந்தைகள் வந்து தங்களால வாசிக்க முடியும், எழுத முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு வந்தாங்க. நான் பாட புத்தகங்களை தவிர இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்ய ஆரம்பிச்ச பொழுது அவங்களுக்கு வந்து என்னன்னா, திறன் வளர்க்குது, பேசுதல் திறன். அவன் தக்காளி வச்ச உடனே தக்காளி வச்சு அவன் பேசணும் 4 விஷயம். தக்காளி எங்க அம்மா ரசம் வைக்க பயன்படுத்தும், தக்காளி நான் சாப்பிடுவேன், தக்காளியில விதை இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவன் பேசுவான் தக்காளியை பத்தி. இந்த மாதிரி பேசுதல், அதே மாதிரி எழுத்து போட்டி வாசிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, வகுப்பறைகள்ல வந்து வின்சென்ட் சார் எனக்கு வந்து பெரிய அவர் 85 வயசுன்னு நினைக்கிறேன் இப்ப. அவர் 70 வயசுல எனக்கு வந்து என் பள்ளிக்கூடத்துக்கு வந்து குழந்தைகளை வந்து கற்று எழுத வைக்க முடியும், வாசிக்க வைக்க முடியும். 2வது, நீங்க எழுத்துக்கூட்டி வாசிக்கிறத நிப்பாட்டுங்க அப்படின்னாரு. ஏன்னா குழந்தை வாசிக்கிறதுனால என்னன்னா, இம்மா அம்மா வா இந்தாயில் வந்தால் அப்படின்னு இல்லை, அவன் மனசுக்குள்ளே இருக்கும்போது அம்மா வந்தால் அப்படின்னு அவனே சொல்லணும். அதுதான் வாசிப்பு முறை. நாம எழுத்து கூட்டுறத வாசிப்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு மண்டையில இருந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் ஒரு சைக்கிளை எடுத்துட்டு வந்து ஆங்கிலத்துல கேள்வி எழுதிட்டு, வாட் இஸ் திஸ் இஸ் ஏ சைக்கிள், இல்ல இட் இஸ் ஏ சைக்கிள், அது வாட் இஸ் இட்னு கேட்டா இட் இஸ் ஏ சைக்கிள் அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் குழந்தைகிட்ட இருந்தே வாங்கினாரு. இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் அவனே சென்டென்ஸ் எழுதினான், தப்பா எழுதினான், ஸ்பெல்லிங் என்னவா இருக்கும் பாரு அப்படின்னாரு. அப்புறம் அவர் 2 ஸ்பெல்லிங் கொடுத்தாரு. அந்த ஸ்பெல்லிங்ல இது ஒண்ணு ரைட்டு அப்படின்னா அப்புறம் அதை எழுது அப்படின்னு குழந்தைகள் இப்படி எழுத ஆரம்பிச்சாங்க. குழந்தைகள் வந்து தானே கற்றை எப்படி எழுத முடியும் அப்படின்ற விஷயத்த நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்டை வந்து பள்ளிக்கூடங்கள்ல அழைத்து வந்து அவங்களுக்கு வாசிப்பு முறைனா என்ன, எப்படி சொந்தமா கற்று எழுதுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை வந்து பழக்கப்படுத்தினேன். குழந்தைய வந்து அதுக்கப்புறம் அவங்கள சொந்தமா எழுத ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டுரையை வந்து எழுதி போட்டு அதை வாசிக்கிறத விட அவனே எழுதும்போது புதிய புதிய விஷயங்கள் இன்னைக்கு வந்தது. அது எனக்கு இப்படிதான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பழகின பழக்கம். நான் பழகின கல்வியாளர்கள் எல்லாருமே எனக்கு சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுத்தாங்க. அது மூலமா நான் வந்து பெரிய விஷயத்தை வந்து உருவாக்க முடிஞ்சுச்சு. அப்புறம் சிவா கலகர சிவா மூலமா நிறைய ஆசிரியர்களோட தொடர்பு இருந்தது.
அவங்க பள்ளியில அவங்க செயல்படுத்துற விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. அதை கூட நான் வந்து என்னுடைய வகுப்பறையில நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னு சாத்தியப்படுத்த ஆரம்பிச்சேன். அதன் விளைவுதான் குழந்தைகளோட ஒருங்கிணைக்க முடியுது. இன்றைக்கு வரைக்கும் நான் குழந்தைகளுக்கு பிடித்தமான ஆசிரியராக இருக்கிறது, நான் குழந்தைகளோட குழந்தையா இருப்பதும் குழந்தையாகவே இருப்பதும் தான். நன்றி, நன்றிங்க ஐயா. நீங்க அந்த திறன்களை மேம்படுத்துற விதமே வந்து ஒரு புதுமையா தான் இருந்திருக்கு. இப்போ நேருசா நீங்க கேக்குறீங்களா கேள்வி? முதல்ல ஒரு பாராட்டு மட்டும், கேள்விகள் இல்லை. தோழர் இறைவி வந்து கேள்வி கேட்டாங்க. ஆனா அவர் கேட்கறதுக்கு ஒன்று ரெண்டு கேள்விகள் கூட அவர் கேட்பதற்கு முன்னாடியே நிறைய பதில்களை வந்து நம்முடைய தோழர் சரவணன் மதுரைக்காரர் வந்து நிறைய அறிஞ்சுக்கிற முடியும். எனக்கு சரவணனை தெரியும், ஆனா சரவணன் இப்படிப்பட்டவர் என்பதை இன்றைக்கு வாருங்கள் படைப்போம் குழுவின் மூலமாகத்தான் முழுமையாக தெரிந்து கொள்ள முடிந்தது. உண்மையே மகிழ்ச்சியா இருக்கு. அதனால இறைவி அவர்களுக்கும் பாராட்டுகளும், தோழர் சரவணன் அவர்களுக்கு பாராட்டுகளும். நான் கனவு போலத்தான் நடந்தது என்று என்னுடைய தலைமை ஆசிரியரை பற்றி எழுதியது போல பல மாணவர்கள் சரவணனை பத்தி எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஆளுமை உள்ள ஒரு ஆளுமையை இன்றைக்கு நேர்காணல் கண்டதில் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், பாராட்டு.